हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामा हरे रामा राम राम हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा हरे 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 राम राम हरे हरे निता गौरांगो निता गौरंगा बोलो गौरा हरी गौरा 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 हरी जय सच्चिनंदन गौरा हरी सची माई प्राणदाने गौरा हरी नदिया बिहारी जय गौरा हरी नदिया बिहारी जय नदिया बिहारी जय नदिया बिहारी जय गौरा हरी हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्णा हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्णा हरे 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 राम राम हरे हरे जय प्रभुपदा जय प्रभुपदा प्रभुपदा जय प्रभुपदा जय गुरुदेवा जय गुरुदेवा गुरुदेवा जय गुरुदेवा निता गौरा हरि बोल हरि बोल हरि बोल निता गौरा हरि बोल निता गौरा हरि बोल हरि बोल हरि बोल निता गौरा हरि बोल निता गौरा प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा நன்றி மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்மளுக்கு ஜெயபதாக சுவாமி குருமராஜரோட சங்கத்தை கொடுக்கறதுக்காக முரளிதர ஷியாம் பிரபு மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் அவங்கள மிகுந்த பணிவோட வரவேற்கலாம். அவங்கள்ட்டேருந்து நம்ம அருமையான குரு மகராஜரோட சங்கத்தை பெறலாம். ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி விஸ்வேஸ்வரி மாதாஜி. ஸோ அன்பால கூப்பிட்டுருக்கீங்க. நமோ ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ணம் பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதக சுவாமினிதே நாமினே நமாச்சாரிய பதாய நித்தாய கிருபா பிரதாயினி கௌரகதரமண நகர கிராமதாரிணி नमो ओम विष्णु पदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिनि नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादी पासताश देशतारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम
ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. கரங்கள் இரண்டும் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. அதாவது சில குருநாதர் பத்தி பேசுறதுக்காக எனக்கு விஸ்வேஸ்வரி மாதாஜி கூப்பிட்டு கேட்டாங்க. ஒரு சீடனானவன் தன் குருவை புகழை பேசுறதுதான் சீடனோட அழகு, அதுதான் உத்தமம். சைத்தன்ய சரிதாமிரத்தால ஆடி லீலால பதம் 32ல கிருஷ்ணா குரு பக்த சக்தி அவதார பிரகாசா கிருஷ்ணா ஏ சாய ரூப கருண விலாஷ. அதாவது கிருஷ்ணர் தன்னை வந்து ஆனந்தம், அதாவது ஆனந்தத்தை பெறுகிறதுக்காக அவர் வந்து ஆன்மீக குருவாகியும் கிருஷ்ணா குருவாக வராரு. அதே கிருஷ்ணா பக்தரா வராரு. அதே கிருஷ்ணா சக்தியா வராரு. அதே கிருஷ்ணா அவதாரா வராரு. அதே கிருஷ்ணா பிரகாச விலாசமா வராரு. இன்னும் 6 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால காலையில நம்ம மங்களாரத்தி பாடுறோம். சம்சாரதாவான் நவளித லோகான்ட்டு அப்படியே படிச்சுட்டு இருக்கோம். சக்ஷாத் துவேர்த்தேனா சமஸ்த சக்தி. ஸோ குருவும் கிருஷ்ணரும் வேற இல்லை, 2 பேரும் ஒண்ணு. ஆனா அதே நேரத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னா குருவும் கிருஷ்ணரும் வேற இல்லைன்றோம். ஆனா அதே நேரத்துல குரு வந்து அது என்ன பொருளாகும்னா குருவை கிருஷ்ணருக்கு கொடுக்க வேண்டிய இந்த மதிப்பு நம்ம கொடுக்கணும், அதான் விஷயம். ஆனா அந்த குரு வந்து கிருஷ்ணரா நலிக்க மாட்டார். சீடன் கிருஷ்ணருக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம செய்யறோம். அதனால வந்துட்டு நம்ம தப்பாக புரிந்துக்க கூடாது. ஓகே, அது வந்து நம்ம தெளிவாக இந்த தத்துவம் புரிஞ்சிருக்கணும். அதனால வந்து சில குருநாதரோட லீலைகள் பேசுறதுக்குன்னும் போது அவர் நிறைய லீலைகள் பண்ணியிருக்கிறார். 1 2 இந்த மரமண்டைக்கு, அதாவது உங்களே சொல்ல இந்த மரமண்டைக்கு புரியுமா புரியாத நம்மளுக்கு தெரியாது, முதல் விஷயம். ஏன்னா வந்துட்டு ஏன் இப்படி சொல்றோம்னா உலகத்திலே, அதாவது தத்துவத்திலே புரிஞ்சிக்க முடியாத தத்துவம் சிவ தத்துவம், ராதாராணி தத்துவம், குரு தத்துவம். ஏன்னா இந்த தத்துவமானது வந்து ஏன் புரிஞ்சுக்க முடியாது, நம்ம வந்து அவங்க என்ன செய்யறாங்க ஏதுக்கு செய்யறாங்கன்ற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நிகழ்வு மலேசியால நடந்துச்சு. இப்ப எப்போதும் வந்து சில நேரத்துல வந்து நம்மளுக்கு குருநாதருக்கு சேவை செய்யறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அந்த அன்னைக்கு வந்து என்னோட வந்து மார்னிங் ஷிஃப்ட். அப்ப வந்து குருமராஜ் வந்து கிட்னி எல்லாம் நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணல. நான் அவர் வந்து இன்னும் நம்மலாம் அபிஷேகம் பண்ணணும். இப்ப நம்ம எப்படி வந்து விக்கிரத்துக்கு ஆராதனை பண்ணுவோம், இத பத்தியம் இத மார்க்கியம் காலை கழிவுறோம் அர்க்கியம், அது மாதிரி பகவானுக்கு செய்கின்ற பணியோட அனைத்தும் வந்து குருக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது, நம்மளுக்கு அதை கிடைக்குது. இப்ப அந்த குருக்கு நாங்க வந்து அபிஷேகம் பண்ணிட்டு தென் குருவை வந்து நம்ம வந்து இதான் அஸ்திரம், அவருக்கு துணி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். துணி எண்ணெய் துணி நான் அந்த சைடு நின்றுட்டு இருந்தேன். என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு எண்ணெய துணி வேட்டி கட்ட சொல்லிட்டாங்க. இப்ப திடீர்னு குருமரட்சி வந்துட்டு என்ன பண்ணானு கீழே இறங்கி மேல இறங்கி கீழே இறங்கி மேல இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நிக்க முடியாது. என்னன்னா ஜெய் ஜெகநாத் சுவாமி ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் சுவாமி ஜெய் ஜெகநாத்னு சொல்லிக்கிட்டே பாடுறாரு. அப்புறம் அடுத்தது வந்து ஜெய் பாலதேவா ஜெய சுபத்ரா ஜெய் பாலதேவா ஜெய சுபத்ரா. அந்த சைட் வந்து சீடர்கள்லாம் சொல்றாங்க, குருமராஜ் ஸ்டே டால், குருமராஜ் ஸ்டே டால், நில்லுங்க. குருமராஜ் என்ன பண்ணார், மறுபடியும் ஜெய் ஜெகநாத் சுவாமி ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் சுவாமி ஜெய் ஜெகநாத். இந்த பின்னங்களை நடந்த ஒரு லீலை. அப்ப அந்த அப்படி சொல்லி அப்படியே உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்கேன். நான் அங்கதான் இருக்கிறேன். அந்த ரூம் வந்து ஒரு மாதிரி எங்களால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ், அந்த 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 அதிர்வு விலை வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அதனால அது
அளவிடாத மாதிரி ஒரு ஆனந்தம், ஒரு முடியெல்லாம் கூச்சரிக்க எங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல அந்த ரூம்ல அதை நாங்க சர்வ் பண்ணும்போது தான் தெரியும். அந்த குரு மகாராஜ் எப்படி நம்ம வந்து விக்கிரகத்துக்கு நம்ம போய் சேவை செய்யறப்ப அந்த புத்துணர்ச்சியோட இருக்குமோ, அதே மாதிரி அந்த குருநாதர்கிட்ட அந்த அந்த உணர்ச்சி சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அது வெளியே வரும்போது தான் அந்த எனர்ஜி அப்படியே மங்கிரும். அது மாதிரி சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 15 நிமிஷம் நான் கிவ் அப் பண்ணிட்டேன், என்னால முடியாதுன்ட்டேன். நீங்க தயவு செஞ்சு யாராச்சும் எக்ஸ்பர்டீஸ் வந்து இது பண்ணுங்க, நான் பிடிச்சிக்கணும் குரு மகாராஜை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்ப பிடிச்சவங்க குருமார் ஜெய் ஜெகன்னா ஜெய் ஜெகன்னா முடிஞ்சா நம்ம வேட்டிலாம் கட்டிட்டு அவரை உட்கார வச்சாச்சு. ஆனந்த் டுலால் பிரபு, அதாவது இந்த ஆனந்த் டுலால் பிரபு யாருன்னா இந்த மலேசியால வந்து இந்த ரத யாத்திரைக்கெல்லாம் வந்து அவர் தான் அந்த டிடியை கொண்டு போவார். ஜெகநாதர் பாலசுபத்திரம் கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம பின்னையங்கோயில வந்து ஜெகநாதர் கிடையாது. ராதாகிருஷ்ண கன்யா கௌரணித்தா அந்த ஆல்டர் வந்து இன்னும் எம்டியா இருக்குது. மக்கள், அதாவது பூஜாரிங்கெல்லாம் பலம் வந்துட்ட பிறகு நம்ம கொண்டு வரோம். ஆனா குரு மகாராஜ்க்கு இந்த ஜெகநாதருக்கு ரொம்ப பழக்கம் நாள், அவருக்கு ரொம்ப இந்த ஜெகநாத் மேல ஒரு பிரியம், தனி ஒரு பிரீத்தி குரு மகாராஜ்க்கு. இப்ப குரு மகாராஜ் வராரு, ஆண்டுல பிரபு வந்து ஜெகநாத் தூக்கி வச்சுட்டு குரு மகாராஜ் கிட்ட வராரு. குரு மகாராஜ், நோபடி இஸ் வெல்கமிங் ஜெகநாத்னாரு. அவர் இங்கிலீஷ் கொஞ்சம் சேட்டை தான் பேசுவாரு. ஹூசேன்னாரு. ஹாய் வெல்கம் இம், ஹாய் வெல்கம் இம்னாரு. இப்ப ரூமுக்குள்ள நாங்க இருக்கிறோம், யாருக்கும் தெரியாது ஜெகநாதர் வந்தது. ஆனா குருக்கு கிருஷ்ணர் வந்தது தெரிஞ்சிச்சு. இது வந்து நேரடியாக நானு அனுபவிச்ச ஒரு விஷயம். இப்ப குரு மகாராஜ் ஜெகநாதர் வந்துட்டாரு. இப்ப அவர் ஷாக் ஆயிட்டாரு. அப்ப எல்லாம் ஆமா ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் குரு மகாராஜ் பாடிக்கிட்டு இருந்தார். அப்ப 3வது குற்றங்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 3வது குற்றங்கள் என்ன? நம்ம புனித நாமத்தை ஜபம் பண்றதுக்கு ஆன்மீக குருவை சாதாரண மனிதரை கருது தப்பு. அவரு எங்க கூட இருக்கிற ரூம்ல, அந்த ரூம்ல விட்டுட்டு அவரு அந்த இடத்துல இங்கேயும் இருக்கிறாரு, அந்த இடத்துலயும் இருக்காருன்னா அப்ப என்ன சொல்றது? வார்த்தை இல்ல சொல்றதுக்கு. இது வந்து நான் நேரடியாக கண்டு மகிழ்ந்த ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அப்ப வந்துட்டு சர்வ் பண்ணா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஜெகநாதர், இது ஒரு நிகழ்வு. அதனால வந்து இந்த குருவோடனால வந்துட்டு இந்த ஒரு சிற்றறிவுல நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா புரிஞ்சுக்க முடியாது. இப்ப சில நேரத்துல வந்து ஒரு விஷயம் பேசணும்னா, விவாதம் பண்ணணும், இல்ல ஒரு விஷயத்த நம்ம வாதம் பண்ணணும்னா, அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கேத்த மாதிரி நம்ம தகுதி வழி பண்ணியிருக்கணும். அதே மாதிரி குருவை பத்தி நம்ம கேட்கணும்னா, அந்த குருவோட அந்த மனோபாவம் எப்படிப்பட்டது என்ற விஷயம் நம்மளுக்கு தெரியணும். இல்லைன்னா அந்த குரு மேல வந்து இதெல்லாம் பண்ணலாமான்னு ஒரு யோகி மாதிரி கதற நம்ம பார்க்க ஆரம்பிச்சிரும். குருன்றது வந்து அப்பாற்பட்டவர், இந்த யோகிக்கு அப்பாற்பட்ட பக்தி கிருஷ்ணருக்கு கொடுக்க வந்திருக்கிறார். கிருஷ்ணா சி துமாரா அமி துக்காங்களா, என்னோடது இல்ல. இது வந்து இந்த ஒரு நிகழ்வு. இப்பதான் வந்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா, நான் என்ன சொல்லுவாங்க, நான் எடுத்த குரு வந்துட்டு சாதாரண ஒரு இது கிடையாது. அவர் நேரடியா யாருக்கும் தெரியாது. அவரு யாருக்கும் சொல்ல மாட்டாரு அந்த காலத்துல. நான் எடுத்தேன்னா டக்குன்னு எடுத்துப்பாரு, பேசுவாரு. அந்த மாதிரி உள்ள ஒரு பக்தர் பிரபு. நல்ல ஸ்வீட்டான பிரபு தான் அண்டுலால் பிரபு. ஸோ தென் அவர் என்ன நடந்தாருன்னா, இந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ ஜெகநாட்டை தூக்கி மேலே வச்சுட்டு எல்லாம் பேசிட்டு நம்ம போயிட்டோம். அப்போ ஜெகநாட் கேட்குறாரு, நல்லா ஜெகநாட்டை பார்த்துக்கிட்டியா, நல்லா ஓடுதா இல்லையான்ட்டு. ஸோ இது வந்து ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நிறைய நிகழ்வு இருக்குது. அதே நேரத்துல குரு கிட்ட நீங்க மறைக்க கூடாது. குருக்கு என்னன்னு தெரியாது, நீங்க நினைக்கவே கூடாது. இது வந்து நான் என்ன பண்ணிருந்தேன்னா, சிங்கப்பூர்ல வந்து நாங்க போயிட்டு சேவை செஞ்சிடறோம். அப்ப சிங்கப்பூர்ல நான் சர்வ் பண்ணிருந்தேன். இது வந்து 20 வருஷம் முன்னுக்கு உள்ள கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் புது கதை கிடையாது. இதெல்லாம் வந்து 20 வருஷம் முன்னுக்கு. இப்போ புது கதைக்கெல்லாம் மெதுவா வரும். பழைய ஸ்டாக் முடிப்போம். பழைய சரக்கு முடிச்சுட்டு அப்புறம் புது சரக்கு கொண்டு வரும். சரிங்களா? இப்ப அதனால வந்துட்டு அப்ப என்ன நடந்துச்சுன்னா, இப்ப சில குருநாதர் வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிங்கப்பூர்ல நானு, கோகுல் பிரபு, கம்பீரா கௌரங்க பிரபுன்ட்டு ஒரு பக்தர். ஸோ இந்த மாதிரி நாங்க 3 பேர் சர்வ் பண்றோம். லோக்கல் பெங்காலிங்கள் இருந்தாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து எங்களுக்கு வந்து மகாவராக பிரபுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் மகாவராக பிரபுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா, அவருனாலதான் எங்களுக்கு குருநாதர் சேவை கிடைச்சிச்சு. ஏன்னா ஒரு மலேசியன். ஸோ கோகுல் பிரபு கூட க்ளோஸ். கோகுல்னால எனக்கு சேவை கிடைச்சிச்சு. இவங்க 2 பேருக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தென் அப்ப என்ன நடந்துச்சுன்னா, இந்த இடத்துல இவங்க எனக்கு குருமர சேவை கொடுக்குறாங்க. நான் அப்ப வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறேன். இப்ப தென் குருமராஜ் சிங்கப்பூருக்கு வந்துட்டு இருக்கிறாரு. நம்ம ஒரு வீடு வந்துட்டு வந்து எப்படி குருமராஜ் மகாவராக பிரபுவோட அந்த சேவை மனத்தன்மை பத்தி நாங்க சொல்றோம்.
அப்புறம் நம்ம உள்ளுக்கு என்ன நிகழ்வு நடந்தது நான் சொல்றேன், சரிங்களா? ஏன்னா அந்த சேவகனுங்களை பத்தி நீங்க புரிஞ்சாதான் நீங்க ஏன் குரு வந்து இவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு நம்மளுக்கு புரியும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க வந்து மகாவரா பிரபு வந்து நாங்க குருமராஜ் வீல் சேர்ல ஆக்சுவலி நான் வந்து குருமராஜ வீல் சேர் நான் தான் புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, ஒரே ஆனந்தம். நான் குருமராஜ சர்வ் பண்றேன்னுட்டு அந்த இடத்துல எனக்கு ஈகோ அடிக்குது. அங்கதான் ஈகோ அடிச்சு அடிச்சாரு. ஐயோ! எனக்கு குரு தள்ளுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சே, வண்டியில கொண்டு போறோமேன்னு ஒரே பேரானந்தம், தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். தென் என்ன நடந்துச்சுன்னா, குருமராஜோட அந்த என்ன சொல்லுவாங்க? அந்த இது ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டோன்னா, ஒரு எங்களுக்கு என்னன்னு தெரியல. டக்குன்னு மகாவராஹ பிரபு என்ன பண்ணிட்டாருன்னா, போயிட்டு நீங்க கேஸ செக் பண்ணுங்க. ன்ட்டு எங்க 2 பேத்துக்கும் கோகுல் கிட்டயும் என்கிட்ட சொல்லிட்டு, என் கையிலேருந்து வீல் சேர வாங்கிட்டாரு. குருமராஜ் வீல் சேர வாங்கிட்டு, எனக்கு ஒரே கவல. ஒரே சென்டிமெண்ட். குருவுக்கு கிடைச்ச ஒரு ரூமுக்கு கொண்டு போன பிடிக்கிட்டாங்களே, வந்ததே கை கட்டுனதுக்கு வாய் கெட்டாம போயிருச்சுன்னு ஒரு ஒரு கவலையில இருந்தேன். போயிருச்சுன்னு டக்குன்னு நாங்க சரி கேஸ் செக் பண்ண போயிட்டு நான் இதுல போய் செக் பண்றோம். ஏன்னா கிச்சன் ஆனா கேஸ் வாடை அடிச்சிச்சு. ஆனா நாங்க அவ்வளவு பெருசுபடுத்தல. பட் டக்குன்னு நாங்க என்ன பண்ணோம்னா, குரு மகாராஜோட அந்த ரூம் எல்லாம் போயிட்டு அந்த ரூமை செக் பண்ணோம். அந்த கிச்சனை செக் பண்ணோம். அப்புறம் அந்த கேஸ் எல்லாம் இன்னும் இல்ல. இப்படி திரும்பி பார்க்கணும், குரு மகாராஜை காணோம். பார்த்தா என்னன்னு பார்த்தா, நாங்க அப்ப செக் பண்ணிட்டு பார்க்குறோம், மகாவராக பிரபுவும் காணோம், குருமரச்ச காணோம். என்னடா இதுன்னு பார்த்துட்டு நாங்க கதவை திறந்து பார்த்தா, மகாவராக பிரபு வந்து கொஞ்சம் தொலைவா அந்த இதுகிட்ட இருக்கிற லிஃப்ட் கிட்ட கொஞ்சம் தொலைவு தான். கொஞ்சம் தொலைவா போயிட்டார். 2, 3 வீடு தள்ளி போயிட்டார். அப்பார்ட்மெண்ட் அது. தள்ளி போயிட்டு எந்த தயார் நிலையில இருக்காரு. அப்ப அவரு நடிச்சிருந்த அந்த கேஸ் பாருங்க, குருவை எப்படி பாதுகாக்கணும் என்ற ஒரு மன ரீதியில தான் அவர் செஞ்சார். ஆனா எங்களுக்கு யாருக்கும் அத நான் உணரல ஆக்சுவலி. அத உணரவே இல்ல. ஸோ எந்த நாளும் குருக்கு வந்து இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு குருவ வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தங்க தட்டுல தாங்குற மாரி தட்டின்ட்டு இருக்கிறாரு. ஸோ அப்ப வந்து அப்ப குருநாதர் ஏன் இவர தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா, அப்பதான் நான் புரிஞ்சுகிட்டேன். வாவ்! குருக்காக இப்பயும் இந்த சமய காலத்துல இது வந்து ஒரு 5 வருஷம் எனக்கு. குரு மகாராஜ் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஆ சர்வ் பண்ணிக்கிட்டு குரு மகாராஜ் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போனோம். இப்ப குரு மகாராஜோட உடல் அ ரீ அ அவரோட ஆரோக்கியத்தினால முடியல. இப்ப மகாவராக பிரபு கூட குரு மகாராஜ் சொல்லிட்டாரு, "நீ வந்து என் குரு சேவைய நிப்பாட்டுற. நீ எனக்கு எனக்கு நீ சேவகனா இருக்கிறதுக்கு லாயக்கி இல்லன்னு" சொல்லிட்டு ஒரு வாதம் பண்ணல. இப்ப எங்க அப்பாலாம் உடம்பு முடியாம இருக்கிறாரு. சில இடத்துல நம்மலாம் ஏசினா திருப்பி எதிர்த்து பேசுவோம். அந்த இடத்துல மகாவரா பிரபு ஒரு எதிர்த்து பேசல. சைட்ல அப்படியே அமைதியா தலைய கீழ குனிஞ்சுட்டு வந்துட்டு அழுவுறாரு சின்ன குழந்தை மாரி. என் குருநாதர் இப்படி சொல்லிட்டாரு, என்னை கண்டு என் சேவையிலேருந்து எடுக்க போறாருன்ட்டு அப்படியே அழுவ ஆரம்பிச்சுட்டாரு. அதான் நான் நினைச்சுக்கிட்டேன். இவ்வளவு ஒரு சுங்கமான ஒரு உள்ளம், ஒரு நல்ல ஒரு செக்ரட்டரி குருநாதருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் நான் வந்து அப்ப மகாவராஹ பிரபு வந்துட்டு எப்படி குருநாதருக்கு த பெஸ்ட்டா செய்யணும், நல்லதா செய்யணும், எப்படி அருமையான விஷயத்த வந்து செய்யணும்னு அவரு பார்க்குறாரு. அழுந்துட்டு பிறகு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு குரு மகாராஜ் மகாவராஹ பிரபுவ கூப்பிட்டு, அவங்க கூட 2 பேரும் அப்பாவும் பிள்ளைங்களும் திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க. 2 பேரும். ஸோ அந்த இடத்துல எல்லாமே நாங்கலாம் பார்த்தோம். எப்படி அந்த கண்ணு கலங்கினுச்சு, எப்படி அப்பாவும் பிள்ளையும் வந்து திருப்பி சேர்ந்துக்கிட்டாங்கன்ற விஷயத்த அந்த ஸ்வீட்டான அந்த அந்த இத பார்த்தேன். அவரு வந்து குரு மகாராஜ்க்கு தி பெஸ்ட்டா அ அவ் குருக்கு எது எவ்வளோ பெஸ்ட்டா குடுக்க முடியுமோ, அவ்வளோ பெஸ்ட்டா குடுப்பாரு. குருக்கு மட்டும் கிடையாது. அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவரு கூட குருக்கு சேவை செய்கின்ற இந்த சேவகன்லாம் இருக்காங்களா, அவங்கலாம் சாப்பாட்டு வந்துருச்சா? அவங்க நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்களா? அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்திருக்குதான்ட்டு, அவரு அங்கேயே நின்டுகிட்டு அப்படியே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. இது வந்துட்டு நான் வந்துட்டு இது வந்து நானு ஒரு விஷயத்த மகாவரா பிரபுகிட்டேருந்து பார்த்துக்கிட்டேன். அப்புறம் இத நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலி. நான் இந்த ரெக்கார்டிங்க கொஞ்சம் நிப்பாட்டுறேன். இது வெளிய விட்டுறாதன்னு. இவ்வளோ ஒரு லவ்விங்கா குருக்கு வந்துட்டு இன்ன வரைக்கும் அது வந்துட்டு கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு எங்க போனாலும் அவரோட எண்ணம் முழுக்க குருநாதர் தான். ஸோ அப்படிப்பட்ட சேவகன். ஸோ ஓகே, சிங்கப்பூர் கதைக்கு வரும். ஏன்னா சி குருவ பத்தி பேசணும், சீடன பேசணும். நம்ம ஆழ்வார் கதை இருக்குல்ல. அதாவது உங்களுக்கு தெரியும், எனக்கு அந்த தமிழ் பாட்டுலாம் சரியா வராது. இந்த ஆழ்வார் பாட்டு என்னதுன்னா, "நாகப்பாய் சுருட்டிட்டு வா" ன்னு சொல்லி தூக்கிட்டு வான்னிருவாரு. பகவானும் கிளம்பி போயிருவாரு. ஏன்னா, என் சைடு எனக்கு வேலை இல்லன்னா நான் இல்லன்னா, அப்ப குருக்கு எங்க வேலை?
வான்ட்டு பாம்பை உன் பாம்பை படைய தூக்கிட்டு வானா அவரும் தூக்கிட்டு வந்துட்டாரு. சரி, இந்த ஊரு சேர்த்துக்கிட்டாங்க, சீடன் சேர்த்து இப்ப உன் பாயை விரிச்சு விடுனானே. அந்த பாயை விரிச்சிட்ட பிறகு அப்ப பகவான் என்ன பண்ணாருன்னா, அந்த அவர் படுக்கும் போது திருப்பி வேற சைட்ல படுத்துட்டார். அவரோட திருக்கமல பாதங்களுக்கு ஆதிசேஷன் கொடை தாங்குவான், அவனோட திருக்கமல பாதங்கள் வாழ் சைட்டு இருக்கும். அதாவது இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும்னா, ஒரு சீடனானவன் எப்படி ஒரு குருக்கு சேவை செய்யறாங்க, அந்த குரு எப்படி அந்த சீடன் கூட இருக்கின்ற அந்த பரஸ்பரத்தை வந்து நம்ம இதுல பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மகாவரா பிரபுக்கிட்டையும் குரு மறைச்சுக்கிட்டையும் நான் அந்த பார்த்த விஷயம் இந்த சிங்கப்பூர் வீட்டுல. ஸோ தென் எப்போதும் நம்ம குரு மறைச்சு கூட பேசும்போது அந்த சேவனை நம்ம மறந்துடுறோம். ஸோ அதனால வந்து இந்த ஒரு சேவனை பத்தி பேசியாச்சு. அடுத்தது வந்துட்டு இப்ப இடைய காலத்து கதையும் நான் வந்து புது சரக்கு ராதாராமன் பத்தி பேசுறேன். இந்த ராதாராமன் பிரபு என்ன பண்ணாருன்னா, குரு மகாராஜ் கிட்ட வந்துட்டு யாராச்சும் ஒரு பாஸ்தான்னு சொல்லிட்டேன்னா, குரு மகாராஜ் நீங்க வந்து எப்படி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்ட்டு ஒரு ஒரு பேசிக்கிட்டு கேட்டு இருக்கும்போது அதுல வந்து ஒரு ஸ்வீட்டான விஷயம். பட்ராச்சாரு பிரபு, அதாவது நம்மளோட சீனியர் கோட் பிரதர், அவர் வந்து ஒரு பூஜாரி மாயாப்பூர்ல. அவர் என்ன நினைச்சுன்னா, சில ப்ரூபாட் சொல்லியிருந்தாராம். சில ப்ரூபாதருக்கும் குரு மகாராஜுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும்போது அவர் ப்ரூபட் கேட்கிறாராம் குரு மகாராஜ் கிட்ட, எங்க மகாபிரபு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு உனக்கு தெரியுதான்னு கேட்டாங்களாம். அப்ப குரு மகாராஜ் என்ன சொன்னாரா, எனக்கு தெரியலன்ட்டார். எனக்கு அது தெரியலன்ட்டாங்க. தென் அப்புறம் அடுத்தது வந்து ப்ரூபட் சொன்னாரா, என்ன சொன்னாரான்னா, எனக்கு தெரியும் உனக்கு தெரியும்ன்ட்டு. எனக்கு தெரியும், அதாவது உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். குரு கிட்டே தன் நடக்கம். இப்ப குரு நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு டிப்பு கேட்டா 2 பேர் பரவாயில்ல குரு மனம் திருத்திக்க. ஆனா இங்க தன் நடக்கத்தோட குரு கிட்டயே குரு மகாராஜ் வந்து எவ்வளவு ஒரு அடக்கமாக இருந்தார். இப்ப இப்ப ராதாராமன் பிரபு பேசிக்கிட்டு இருக்கும் போது ராதாராமன் பிரபு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ராதாரமண பிரபு சொன்னாரு, நான் இவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பண்ணியிருக்கிறேன். அவர் குருகிட்டே அவரை வந்துட்டு சொல்லாதப்ப நான் கேட்டா என்கிட்ட சொல்லிடுவாரா? அப்ப அவங்க பாருங்க, எப்படி வந்து தன் குருக்காக வந்துட்டு எப்படி அவங்க வந்து சேவை செய்யறாங்க. அவங்களோட அந்த சேவகன் கூட இருக்கும்போது எப்படி வந்து அவங்க வந்து குருக்கு வந்து பணியோட பண்றாங்கன்ற விஷயத்த நாங்க கத்துக்கிட்டேன். அவங்க வந்து குரு மகாராஜ் நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி அவங்க எந்த விவாதமும் பண்ணல. சொன்னாரா சரி. அப்புறம் வந்துட்டு பிறகு அந்த குருவோட சேவையை சேதோ தர்பண மாஜனம் அதே அவங்களை துணிமையாக்கி அவங்களை உணர வைக்கின்றது. அண்ட் நீங்க இன்ன வரைக்கும் மகாவரா பிரபு, மாதவ கந்தா பிரபு இவங்கெல்லாம் ஒரு டீம் நல்லா சேவ் பண்ணுவாங்க. குரு மகாராஜ்க்கு இந்த செக்ரட்டரிஸா இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் இவங்களோட ஆலோசனைக்கு ஏற்ப குரு மகாராஜ் தலை வணங்கினதே கிடையாது. எந்த டிசிஷன், எந்த முடிவு எடுக்குனாலும் குருநாதர் தான் அந்த முடிவு எடுப்பாரு. அவங்க குரு மகாராஜ் இங்க போனோன்னுவாரு, உங்களுக்கு இந்த உடம்பு முடியல முடியாதுன்னுருவாங்க. சரி இது எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கும்போது தென் அந்த நேரத்துல அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அப்பதான் அவர் சரின்னு இருப்பார். எவ்வளோ புடியாத முடிப்பாரு, முட்டியே முடியாதுன்னு. அந்த மாதிரி நம்ம குருநாதரோட இன்ன வரைக்கும் அவரோட விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஈவன் அவங்களோட சேவனே சொல்லுவாங்க, போறேன்னா போறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கு நம்மளுக்கு எந்த பேச்சும் கிடையாது, எந்த விவாதமும் கிடையாது அங்க. ஒண்ணு. அடுத்தது இந்த சிங்கப்பூர் கதைக்கு கொண்டு போலான்னு பாக்குறேன். நிறைய கதைகள் உள்ளுக்கு வந்துகிட்டே இருக்குது, எனக்கே தெரியல. ஸோ அப்ப குரு மகாராஜ் நாங்க சிங்கப்பூர்ல சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஊட்டுறது அப்பதான் நான் வாழ்க்கை என்ன சொல்லுவாங்க, நிறைய டிப் ஊட்டியிருக்கேன். இந்த டிப் நானே முழுமையா ஊட்டுறதுக்கு எனக்கு மாதவகாந்தா பிரபு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த டைம் வந்து மாதவகாந்தா பிரபு குக்கா இருந்தாரு. குக் பண்ணி குருமாரி குக் பண்ணி கொடுக்கும்போது முரளி நீ ஃபீட் பண்ணுன்னு கோகுல் செஞ்சு அப்புறம் அந்த அதெல்லாம் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இங்க ஒரு மாதாஜி நிக்கிறாங்க, சுற்றி சந்தோஷமா இருக்கிறாங்க. குருமரட்சிக்கு பார்த்துட்டு அந்த மாதாஜி கேட்க, நீ என்ன என்கிட்ட மறிக்கிறேன்னு கேட்டார். என்ன பண்ணல, வாட் யூ ஆர் ஹைடிங் ஃப்ரம் மீ, நீ என்கிட்ட என்னத்தை மறைக்கிறேன்னு அப்படி கண்ணை பார்த்து. கண்ணு நான் சொல்றேன்னா அது வந்து எரிகின்ற எரிபொருள். நீங்க நேரிட குரு மகாராஜ் கண்ணை பார்த்தீங்கன்னு நீங்க முடிஞ்சு. எப்படி வந்துட்டு கிருஷ்ணரை நீங்க பார்த்து மெரசலாவீங்களோ, குருவோட கண்ணை பட்டீங்கன்னு நீங்க முடிஞ்சு. நான் சொல்றேனே, அப்படியே நீங்க எப்படிப்பட்ட பாறை கல்லா இருந்தாலும் அப்படி தண்ணி மாதிரி இப்படி வச்சாதான் இப்படி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதாஜி கண்ணுல மலமலையா 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 ஊத்துது.
என்னதான் கதை நல்லா தானே இருந்தாங்க, என்னடா ஆயிருச்சுன்னு எங்களுக்கு ஒரே ஒரே இது. அந்த இடத்துல உட்காந்து குரு மகாராஜ் என்ன பண்றாருன்னா, அஹ், அஹ், இந்த சாமி ஆடிங்கன்னா இப்போ போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த அருள் வாக்கு அருள் வாக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த இடத்துல குரு மறைச்சு அருள் வாக்கு கொடுக்காரு. உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத. அடுத்து நான் சொல்ல மாட்டேன், என்ன கொண்டேன்னு சொல்ல மாட்டேன், இதுதானே நான் போது அந்த மனுஷி வேகமா குரு மகாராஜ், மகாராஜ்ன்னு அப்படியே அழுகுறாங்க. நான் வாழ்க்கையிலே சாமி ஆடிய நம்பவே மாட்டேன், சாமி மனிதன் மேல வருது நம்பவே மாட்டேன். ஆனா சாமியே நேரடியா வாக்கு கொடுக்கறது நான் பார்த்துட்டனால இதை நான் நம்பவே மாட்டேன். அப்ப குரு மகாராஜ் கிட்ட மட்டும் நாம நினைக்கிறோம் குருக்கு இன்னும் தெரியாது நம்ம நினைப்போம். அந்த மாதாஜி ஒண்ணு மட்டும் சொன்னாங்க, இறுதியாக குரு மகாராஜ் சொன்னாங்க, நான் நினைச்சுக்கிட்டேன் யாருக்கும் தெரியாதுன்னு குரு மகாராஜ். ஆனா நீங்க எப்படி குரு மகாராஜ்? குரு மகாராஜ் I don't know. அந்த பேபி இன்னசென்ட் தெரியுங்களா, எனக்கு எனக்கு தெரியல. இதுதான் வந்து நம்ம பார்த்த ஒரு இதுதான் அந்த குரு கிட்ட இருக்கிறதாயிட்டு சொல்லிட்டாரு, எல்லாமே சொல்லிடுவாரா கடைசியில எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி பண்ணாரு. இதுதான் விஷயம். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன், குரு மகாராஜ் கிட்ட மட்டும் மறைக்கவே முடியாது. நீங்க இந்த ஸ்கேன் பண்ணா உள்ளுக்குள்ள மண்டை ஓடு, அதுக்குள்ள மூளைக்குள்ள நரம்பு தெரியும். ஆனா அவரோட கண்ணு அந்த மூளைக்குள்ள என்ன இருக்கீங்க, என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க அன்னித்தான் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அதனால வந்துட்டு நம்ம குரு மகாராஜ் வந்து சாதாரண மனிதனாக கருதுது ரொம்ப ரொம்ப அபாயகரமான விஷயம். நான் நேரடியா இருந்து அனுபவிச்சனால அதை சொல்றேன். ஸோ அதனால வந்து எப்போதும் நான் பயப்படுவேன். சில நேரத்துல குரு மகாராஜ் கிட்ட போறதுக்கு பழசெல்லாம் கிண்டிருவாரோ, நான் பக்தி வாழ்க்கையில வராத மனுக்கெல்லாம் நான் பண்ண அட்டுழியத்துல கிண்டி எனக்கு சொல்லிடுவாரோன்னு எனக்கு ஒரு பயம் அந்த நிகழ்வுலேருந்து. அதனால வந்து குரு கிட்ட போறது, நீங்க சொல்லுங்க, நேரடியா பார்த்துட்டு நான் இருக்கிறேன், கோகுல பிரபு அங்க இருக்கிறாரு, என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி நடந்தா? உங்களுக்குள்ள ஒரு அல்லு எடுக்குமா எடுக்காத ஒரு பயம், இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பயம். என்னடா ஸ்கேன் பண்ணி நம்மளையும் போட்டு உடைச்சிட்டாருன்னா முடிஞ்சே, நம்ம பண்ணாத அட்டகாசமா பழசு சொல்லிடுவாரா புதுசு சொல்லிடுவாருன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. முரளி டோன்ட் வெரின்னு பாருங்க, எப்படிலாம் இது நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பழசெல்லாம் சொல்ல போறாரு. அதுலேருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை, அவர் சொல்ல மாட்டாருன்ட்டு. ஸோ நீ பயப்படாத என்ற ஒரு விஷயம். இது வந்து சிங்கப்பூர்ல வந்துட்டு சர்வ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம். ஸோ அதான் அப்ப வந்து குரு மகாராஜ் வந்து சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது வந்துட்டு சாதாரண மனிதனாக நம்ம கருத கூடாதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆனா அதே நேரத்துல வைஷ்ணவ தாக்கூர் கிருஷ்ண சேத்துமாறு அமித்து கங்காலம் என்ற குணத்தை பத்தி பேச போறேன். இது என்ன குணம்னா, குரு வந்துட்டு கிருஷ்ணரை வந்து கொடுக்க தயாரா இருக்கிறார், நம்ம அதை எடுக்க தயாரா இருக்குமா? அதான் விஷயம். தூய்மையான நாமம். இப்ப பகவத்கீதை 4வது அத்தியாயத்துல நம்ம எல்லாம் பார்க்கலாம். கிருஷ்ண அழகா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, ஏதி மா பிரஹந்தியதே தாம் தைவ பஜாமியம் மாம் வர்த்தமானு வர்த்தத்தே மனுஷ பார்த்த சர்வேஷா. ஸோ என்னதுன்னா, நீ என்கிட்ட ஒரு அடி வச்சனா நான் உனக்கு ஒரு அடி தான் வைப்பேன். அதே மாதிரி குரு கிருஷ்ணன் கொடுக்க தயாரா இருக்காரு. அது 100 விழுக்காடு எடுக்க தயாரா நம்ம இருக்கிறோமா என்ற மனப்பக்குவம் நம்மளுக்கு இருக்கா? அது எடுக்க நான் தயாரா இருக்குன்ற விஷயம் அடிப்படையில நான் சொல்ல போறேன். அதாவது நாங்க வந்து நானு கோகுல் பிரபு, ஜெயராம் அண்ணன் அவர் தான் காடி ஓட்டிட்டு இருக்காரு குரு மகாராஜ்க்கு. இங்க ஒரு சீனியர் ஒரு ஒரு யூத்ஸ்ன்னு சொல்லலாம், இது ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து எப்போதும் வந்து மாதவ் கந்தாபுரம் மகாவரா பிரபு தான். அப்ப பேசும்போது குரு மகாராஜ் கொஞ்சம் வழங்கும். இப்ப நான் என்ன பண்ணேன், குரு மகாராஜ் நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நானும் கோகுலம் டிரான்ஸ்லேட் பண்ணணும். குரு பேசுறது டிரான்ஸ்லேட் பண்ணணும், போன்ல இருக்காரு, நீ கால் பண்ணுன்ட்டாரு. கோகுல் பிரபு ஒண்ணு சொல்லல, நான் ஒண்ணு சொல்லல, அந்த காந்திக்குள்ள குழந்தை மாதிரி அப்புறம் அவரு ஸ்பெல் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு குரு மகாராஜ்க்கு அப்படியே என்ன சொல்லுவாங்க, நாங்க ஒரு அளவா குரு கிருபை அப்பதான் எட்டுது எனக்கு. குரு பேசுற விஷயம் அப்பதான் எனக்கு தலையில கை வச்சாரு பாருங்க, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அப்பதான் ஒரு அளவா அந்த விட்டு நான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், குரு டிரான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப குரு மகாராஜ் சொல்றாரு அந்த அந்த டாக்டர் கிட்ட, இப்படித்தான் குரு மகாராஜ் ஒரு எப்படி செய்யறாரு,
அவரு பண்ற ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இந்த சிட்டருக்கு மூளைக்கு வேலை செய்யாது. டக்குன்னு என்ன நடிப்பாருன்னு தெரியாது. என்ன நீ அந்த அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு கால் பண்ணுன்னு சொல்லுவாரு. அவரோட ஃபோனுக்கு. அந்த மாரி நீங்களும் நல்லா சேவை செஞ்சீங்க, இதெல்லாம் பண்ணீங்க. நீங்க நீங்க அதிர்ச்சி ஆவாதீங்க. உங்களுக்கும் திடீர்னு ஒரு நாள் அவர்கிட்டேருந்து இந்த மாரி அதிர்ச்சியா ஒரு கால் வரதுக்கும் தயாரா இருக்கணும். தெரியாது எப்ப நடக்கும், ஏது நடக்கும். அது கண்டிப்பா வரும். இப்ப அந்த மாரி கால் பண்ண சொன்னாரு. தென் நாங்க பார்த்தோம் நம்பர் இல்ல. இப்ப நாங்க மகாவராப்பூர்கிட்ட தேடி எப்படியும் நாங்க நம்பரு அடிச்சுட்டோம். ஃபோன் அடிச்சுட்டு பார்த்தா டாக்டர். அப்ப குருமார் சொல்றாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. நம்மளோட காட் பிரதர்ஸ் தான். குருமாஜ் கேட்கிறாரு, "நீ சான் பண்றியா? இல்லையா?" "இல்ல குருமாஜ், எனக்கு சான் பண்றதுக்கு நேரம் இல்ல." "ஏன் உனக்கு சான் பண்ண நேரம் இல்ல?" ன்ட்டு அவரு என்ன பண்றாருன்னா, நீ வந்துட்டு நான் வந்து மிந்தி வந்து கொஞ்சம் ஃபெனட்டிக்கா இருந்தேன். ஜெபம் பண்ணா வந்து இதுல தான் ஜெபம் பண்ணணும். என்னது? நம்ம ஜெபா பீட்ஸ்ல சான் பண்ணணும்ன்ட்டு. அதெல்லாம் பக்குவம் இல்லாத ஒரு ஒரு ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பக்குவம் இல்லாத ஒரு வயசு அப்பலாம். இப்ப நான் வந்து குரு மகாராஜ்க்கு அ கிளிக்கர் அவரு வேற, நம்ம நிலை வேறன்ட்டு அந்த மாரி ஒரு இதுல இருந்திருந்தேன். அதனால வந்து நெறைய பேர வந்து நான் திட்டுவேன் கிளிக்கர்லாம் பாய்ச்சாங்கன்னா. அங்க எனக்கு குரு மகாராஜ் என்னோட ஈகோல அடிச்சு உடைச்ச மாரி ஒரு இது வந்துச்சு. இப்ப குரு மகாராஜ் என்ன சொன்னாருன்னா, அ அவங்க சொ அ நான் எப்படி சொல்றேனோ, அதே மாரி அவங்களும் சொல்றாங்க. குரு மகாராஜ் ஜவா பீட்ஸ்ல சான் பண்ணா தானே குரு மகாராஜ் அது இது பண்ண முடியும். இப்ப குரு மகாராஜ் சொன்னாரு, ஜபா பீட்ஸ்ல சான் பண்றதுல வந்து அது எஸ் இல்லன்னு சொல்லல. ஆனா நாமும் ஜெபம் பண்றது இன்னும் ரொம்ப உத்தமமானது. நீ ப்ராமிஸ் பண்ணிட்ட. அதனால வந்து நீ வந்து அந்த நாமத்த வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. திடீர்னு என்ன நெனச்சாருன்னா, அந்த டாக்டர் அழுவ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கண்லேருந்து தண்ணி ஊத்துது. இப்போ ஒருத்தவங்க அழுந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அழுந்துகிட்டே பேச ஆரம்பிச்சாரு. இப்ப அப்பதான் நான் நெனச்சேன், குருநாதர் கிருஷ்ணர் குடுக்க தயாரா இருக்காரு. எடுக்க நம்ம தயாரா இருக்கோமா? இல்லையா? அந்த டாக்டர் வேற இன்னும் பண்ணல. டக்குன்னு அவர் சரி சரி குருமா இது மேல கிளிக்கர்ல ஜெபம் பண்றேன்னு சொன்னார்ல. ஹரே கிருஷ்ணான்னாரு பாருங்க. டக்குன்னு அவர் அழுவ ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அந்த மாரி இத நானு மறக்க முடியாத ஒரு ஒரு ஞாபகம். அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஒரு ஸ்வீட்டா வந்து குரு மகாராஜ் வந்து அ இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்ற விஷயத்த நம்ப பார்க்கணும். தென் இது மட்டும் இல்லாம குரு மகாராஜ் வந்து என்ன பண்ணாருன்னா, அடுத்த விஷயம் வந்துட்டு அவர பத்தி இந்த மகான்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தி அவங்க வந்து அ கருதவே மாட்டாங்க. இப்ப நான் வந்துட்டு பெர்ட் எஸ்டரேலியால வந்து குரு மகாராஜ் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். குரு மகாராஜ் வந்து இந்த பெர்ட்ல வந்து குரு மகாராஜ்க்கு வந்து நாங்க சேவை செஞ்சுகிட்டு இருக்கிறேன். குரு மகாராஜ் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆக்ஸிஜன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப ஆக்ஸிஜன் குறைஞ்சிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, அ இந்த ஆக்ஸிஜன் குறைஞ்சிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, அ கால் பண்ணிட்டாங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. இப்ப மூச்சு விட முடியல. நம்மளுக்கு வந்து உடம்பு உபாதையா இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்? என்ன சீக்கிரமா கிளினிக்ல கொண்டு போய் சேர்த்துரு ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் அந்த இடத்துல குரு மகாராஜ் என்ன தெரியுமா சொன்னாரு? "ஹவ் ஆர் யூ மைட்ஸ்?" நீ எப்படி இருக்கன்னு வந்த அந்த நர்ஸுங்களையும், அந்த டாக்டரையும் கேள்வி கேட்டாரு. அதுங்க இப்படி பாக்குதுங்க. அதிசயமா பாக்குறாங்க. இது என்னடா இது? குரு மகாராஜ் வந்து இந்த மாரி ஆ பண்றாருன்ட்டு அவரு இது பண்ணாரு. அப்ப தென் அங்க வந்து அந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது. தென் அவங்க டக்குன்னு வைக்கிறாங்க, வெளிய வைக்கிறாங்க. மகாவரா பிரபு தூக்கத்த கூட தியாகம் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு ஆக்சுவலி. ரொம்ப தூக்கம் அப்படியே தளர்ற சில நேரத்துல போதையில பாவமா இருக்கும் சில நேரத்துல அவர பார்க்கறதுக்கு. அங்க நின்டு அவரு கூட போற குரு மகாராஜ் கூட ஏறி டக்குன்னு போறாரு. கிளம்பிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு குரு மகாராஜ வந்து சேர்த்துட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து எஸ்டோரிலாக்கு வந்து ஒரு 5 நாள் தான் குடுத்தாங்க. நான் வந்து நான் என்ன நினைச்சேன் நான் நினைச்சேன் குரு மகாராஜ் கூட வந்து இந்த 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 தர வேலையில தான் நடந்துச்சு ஆக்சுவலி. அப்ப நான் என்ன பண்ணேன், குரு மகாராஜ் கூட வந்துட்டு புது வருஷமா அவர் கூட கொண்டாடணும் ஒரு ஆசை, பேராசையா. எந்த சீடனுக்கு அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆசை இருக்கு. அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணணுமே, புது வருஷம் அவர் கூட கொண்டாடணும் ஒரு ஆசை. அப்ப ம் அந்த ஒரு ஆசையில சில நேரத்துல நம்ம எந்த ஆசைப்படுறோம் நம்ம கொஞ்சம் பார்த்து இருக்கணும். விட்டுட்டு போயிருவாருன்ட்டு. ஸோ தென் அப்ப குரு மகாராஜ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் வருங்களா, "நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" எடுத்தானே நம்மலாம் என்ன பண்ணோம், நாமத்த பேச ஆரம்பிக்கணும். குரு மகாராஜ் அப்படி பண்ணவே இல்ல. எடுத்தோனே, "நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? பிள்ளைக்குட்டி எப்படி இருக்கு? ஏதா இருக்குது?" இப்ப அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்களோட
குரு கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, எப்படி அர்ஜுனன் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது கிருஷ்ணா கேட்டானோ, அதே போல குரு மகாராஜ் வந்துட்டு ரொம்ப நிதானமா கேட்பார். எல்லாத்தையும் நீங்க என்ன பேசுறீங்க? ஏது பேசுறீங்க? எடுத்தோனே எதுவும் பேச மாட்டார். நம்ம என்ன பேசுறோம்? என்ன வேண்டிக்கிறோம்? நம்மளுக்கு என்ன வேணும்ன்ற விஷயத்த அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்படி அத கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, குரு மகாராஜ கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, அழகா கிருஷ்ணா குடுத்துருவாரு. ஒரு நாள் தான் எத் நான் எங்களோட ஷிஃப்ட் முடிஞ்சிரும். முடிஞ்சிட்ட பிறகு நான் மறுநாள் வருவேன். அந்த நர்ஸ் கையில சின்ன கிளிக்கர் இருக்கும். அவ தட்டிக்கிட்டு இருப்பா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரேன்னு போட்டு கிளிக்கர் டலக், 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 டலக்குன்னு தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாரி அ இது ஒரு விஷயம். அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டே சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் குருமா வச்ச. மூச்சு விட கஷ்டமா இருக்குது. ஆனா அதே நேரத்துல இந்த சீடருக்கு கால் பண்ணு. நீ அவங்களுக்கு கால் பண்ணி, இப்படி கால் பண்ணுன்ட்டு நம்ம ஊசி இப்ப அ மேல்பேன்லேருந்து நம்மளோட கோட் சிஸ்டர் 2 பேர் வந்திருந்தாங்க குருமார சமைக்கிறதுக்கு. அப்ப குரு மகாராஜ் வந்து அவங்க நம்ம மாரி இந்தியன் பாடி. அப்ப குருவ வந்து இந்த 6வது ஸ்லோகம் உபனிஷத்ல வந்து சொல்லுவாங்க. சில நேரத்துல இத நம்ம என்ன பண்றோம்னா, அந்த புக்கு படிக்கிறதுனால வந்து நம்ம வந்து அத நேரடியா நம்ம உணரணும். அதான் விஷயம். நம்ம அத உணர்னா கஷ்டம். ஏன்னா திருஷ்டி சுபா ஜந்திர் வப்சுச்ச தோஷிர் நாப்ரக் தத்துவம் இஹி பக்த ஜானி சப்ஷத்தி கங்கா பாஷம்னு கலோ குபுது பேன பயங்கிரே பிரம்ம திருத்வம் கச்சி நிற தர்மேஹி. அதாவது ம், இந்த தூய்மையான பக்தரை வந்து பௌதிக கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க முடியாது. அங்க எனக்கு அடி உழுவுது. பயங்கரமான அடி உழுவுது. நான் என்ன நினச்சுக்கிட்டு இருக்கிறேன், நம்மளுக்கு தான் இந்த தோசை, இட்லிலாம் தெரியும். அ இவரு ஒரு குருநாதர் வந்து ஒரு வெள்ள உடம்பு. அவருக்கு என்ன தெரிய போகுதுன்னு, அவரு நாட்ல தானே இருந்தாருன்ட்டு குருமராஜ் இந்த மாதாஜிய கூப்ட்டு, "இப்படி செய்யணும். இந்த பதத்துல இப்படி மாவு அரைக்கணும். இப்படி இருந்து இப்படி செய்யணும். இவ்வளோ செகண்ட்ல இவ்வளோ இருக்கணும்." நான் அப்படியே வாய பொளந்துட்டேன். இட்லி எப்படி செய்யணுன்ட்டு கடலைக்கே உப்பான மாரி, க அந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி இட்லி செய்யணும்னு சொன்னானே, அப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன். குருவை சாதாரண மனிதன் கருந்தனே, ஒரு இந்த மாரி உள்ள பேக்கிரவுண்ட் வந்து நம்ம நெனச்சது பெரிய தப்புன்னு தோட என்னோட அவர் என்ன சொல்லுவாங்க, அக்ஞானத்த வந்து அட்டி விழுவும். ஏன்னா குருன்றவர் வந்து குரு கரணவீதி. நம்மளோட ஆணவத்த தட்டி உடைச்சா தான் குரு. இப்ப குரு நம்ம ஆணவத்தை தட்டி உடைக்கலன்னா, நம்ம இன்னும் தயாரா நிலையிலன்னு அர்த்தம். குரு குடுக்க தயாரா இருக்காரு. இப்ப எப்படின்னா வந்துட்டு, இது ஏன் நான் இத சொல்றேன்னு நம்ம அழகா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இப்ப நாரதர் என்ன பண்ணாருன்னா, வியாசர பார்க்க போறாரு. வியாசர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு வேதத்த 4 ஆக்கி 18 புராணங்களும் எழுதிட்டாரு. தென் மகாபாரதம் எழுதிட்டாரு. எழுதினவரு எழுதினவரு மனு திருத்தி இல்ல. மன திருப்தி இல்லாம இவரு வர்றாரு, நாரதர் வர்றாரு. எதுக்காக எழுதினாருன்னா, அ என்ன சபை சம்பர் நோ பிரண அல்பாயு சபா கலாய் அஸ்மினி கீஜன மண்ட சுமண்ட மத்தியும் மண்டு பாக்கு. கலியுகத்துல மக்கள் இப்படின்னு மக்கள் நன்மைக்கு தான் எழுதியிருக்கிறாரு. இந்த மக்கள் நன்மைக்கு எழுதின வியாசர் ஒரு மன திருப்தி இல்லாம இருக்குது. மன திருப்தி இல்லாம இருக்கின்ற வியாசர் என்ன பண்றாரு? என்ன பண்றாருன்னா, அ நாரதர் கிட்ட பிரார்த்திக்கிறாரு. நா 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 நாரதர் கிட்ட பிரார்த்திக்கும்போது, வென் நாரதர் கிட்ட பிரார்த்திக்கிறம்போது, நாரதர் வந்து வராரு, நீ எழுதுனலாம் பாராட்டுறாரு மொத. நல்லா செஞ்சிருக்கன்ட்டு. ஆனா, வியாசர்க்கு சொல்றாரு, "தயவு செய்து எ எனக்கு கருணைய காட்டுங்க. எனக்கு உண்மையிலேயே மனம் திருப்தியில எனக்கு புரியலன்னும்போது தான் என்ன சொன்னாரு? தத் வியாச தீர்த்தம் உஷேஷண மனசஹ. நீ எழுதினது காக்கா கூட்டம் போலன்ட்டாரு. கஷ்டப்பட்டு மக்கள் நன்மைன்னு சொன்னதுக்கு, அவரு என்ன பண்ணாரு அந்த இடத்துல, நீ எழுதலாம் காக்கா கூட்டம்ன்ட்டாரு. இதான் நம்மளோட ஈகோவ அடைக்கிறதுக்கு தான் நம்ம குருநாதர். சில நேரத்துல நீங்க நலிக்கக்கூடாது. குரு ஆனவர் வந்துட்டு நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் அப்படியே புகை வீசிக்கிட்டு இருக்கணும். நம்ம சாம்பிராணி போட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு விசுறது இல்ல. நம்ம ஈகைய அடிச்சு உடைக்கணும். அதான் குருவுக்கு வல்ல
அதுதான் குரு. ஆனா அது எப்படி உடைப்பாரு, ஏன் உடைப்பாரு, எந்த மாதிரி உடைப்பாருன்னு நம்மளுக்கு தெரியாது. யாரு மூலியமும் ஒரு ஒட்டன்னு உடைப்பாரு. அந்த மாதிரி என்னோட ஈகோவை அங்கதான் அடிச்சு ஒட்டன்னு உடைக்கிறாரு. அவர் நேரடியா உடைக்கல, ஆனா அவரோட செயலை உடைச்சு காட்டுறாரு. அதான் நான் சொல்றேன், சாதாரண மனிதனை நம்ம கருதக்கூடாது. அதே நேரத்துல அதான் அஸ்திரகா வெட்டுறாரு. ஒரே வெட்டு, சதக்கு சதக்கு சதக்குன்னு அப்படி வெட்டி வெட்டி குத்து புரோட்டாவா சதக்கு டக்குனு குட்டுன்னு அப்படியே நம்மளோட ஈகோ அப்படியே சதக்கு சதக்கு இந்த சைடு அந்த சைடு இந்த சைடுன்னு அப்படியே ஒரு குட்டு போட்டு நம்ம கிட்ட கையில கொடுத்துறதாப்பா கையில கொடுத்துரு. அந்த மாதிரி குருநாதர் அவ்வளவு ஒரு எக்ஸ்பர்ட். ஆனா அதே நேரத்துல அவ்வளவு ஒரு மிருது, ஒரு சாஃப்டான கார்னர். எந்த ஜீவனையும் வந்து துன்படுத்தக்கூடாதுன்னு பார்ப்பார். இப்ப அந்த மாதிரி ஒரு 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 பக்தர் வந்து குருமார்ச்சி பார்க்க. இப்ப குருமார்ச்சி பார்த்துக்கிட்டு குருமார்ச்சி சொல்ற இந்த மாதிரி நிறைய அரசியல் தந்திரம் பண்றாங்க குருநாதர், என்னால ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு, மன அழுத்தமா இருக்குதுன்னும் போது குருமார்ச்சி என்ன சொன்னாருன்னா, அவர் சொல்றாரு, நீ வந்து உன்னோட நீ நினைக்காத இந்த மன அழுத்தம், எனக்கும் வந்து மன அழுத்தம் இருக்கு, எனக்கும் வந்து பக்தர்கள் மன அழுத்தம் கொடுக்குறாங்க, என்னோட கோட் பிரதர் எனக்கும் தொந்தரவு கொடுக்குறாங்க, எனக்கும் தந்திரம் இருக்குது, நீ வந்து அந்த மாதிரி பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணுன்ற விஷயத்தை அழகாக அங்க குருநாதர் வந்து இவருக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த இடத்துல நானும் கத்துக்கிட்டேன். என்ன சொன்னாருன்னா, அந்த இடத்துல வந்து நீ வந்து தடையா பார்க்காத அவங்கள, நீ வந்து அதான் இந்த மிருது அது அது வந்து மகாத்மான்னு சொல்லி ஒரு பார்க்கலாம், உயர்ந்தது. அது கெட்டதே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி குரு மறைச்சுக்கு அது தெரியவே தெரியல. அவர் சொல்ற இந்த மாதிரி பார்க்காத, என் காட் பிரதர் எனக்காக என்ன செய்யறாங்கன்னா, இன்னும் என்னை நல்லா பக்குவப்படுத்துறாங்க, அதை வந்து நான் நல்லா செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, அதை சிறந்ததா செய்ய பாக்குறாங்கன்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை அவருக்கு கொடுத்தாரு. அப்பதான் நானும் கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தான் பிரச்சனை கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுக்கும்போது குருமா சொல்றேன், எனக்கும் தான் பிரச்சனை கொடுக்குறாங்க, ஆனா அதை நீ அப்படி பார்க்க கூடாது. ஒரு வைஷ்ணவர் எப்போதும் நான் வைஷ்ணவர்களுக்கு தப்பே பண்ண மாட்டாங்க, அவங்க நல்லதுதான் செய்வாங்க, அவங்க நல்லதுக்கு தான் கொடுப்பாங்க. நீ அவங்க என்ன பாக்குறாங்க, கிருஷ்ணருக்கு சிறந்ததா கொடுக்க உங்ககிட்ட இருந்து பாக்குறாங்க, நீ வந்து அவங்களுக்கு நல்லதா செய்யணும்னு அவங்க கிருஷ்ணர் நல்லதா செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க, அதுதான் எதிர்பார்க்கறாங்க, அவங்க சேவையில இருந்து அவங்க தடை பண்ணல, இதான் விஷயம், தந்திரம்லாம் இன்னும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த, பெரிய மலைய வந்துட்டு ஒரு சின்ன கயிறை தட்டி இழுக்க முடியாது. ஆனா குரு மகாராஜ் கிட்ட நீங்க போய் பேசுனீங்கன்னா, அந்த அவரு குடுக்குற அந்த வார்த்தை, நீங்க அந்த கயிறு கூட தேண்டானிருவீங்க. நாங்க பூனை ஊதிய நாங்க தள்ளிருவோம் மலையன்னு, எவ்வளவு பெரிய மலையா இருந்தோம். அப்படி ஒரு சக்தி, அப்படி அந்த வார்த்தையில எம்பவர்மென்ட். அவரு உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, இது பண்ணிருவாரு. அதோட 3 நாள் கழிச்சு வந்துட்டு பிறகு குருமாட்சி இப்ப என்னோட தவுட்லாம் மாறி போச்சு சொன்னாரு. அதுலயும் ஒரு ஈகோ அட்டி உழுவுது. என்ன ஆயிடுச்சுன்னா, குருமா சொல்றாரு, ஒரு நாள்லாம் நடக்கிற விஷயம் இல்ல, கிராஜுவல் ப்ராசஸ் இருக்கு. அதாவது 2 நாள்லாம் நடக்கிறது இல்ல, நீ வந்து என்னை கிட்ட கதை விடாதன்றாரு. ஸோ அண்ட் இது வந்துட்டு குரு மகாராஜ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் விஷயம். இப்ப குரு மகாராஜ் என்ன பண்றாருன்னு சொல்றாரு. அங்கேயும் முடிச்சு குரு அப்ப குருமா சொல்றதெல்லாம் படிப்படியா தான் மாறும். குருவார்த்தம் இருந்தாலும் அவர் குரு மறைச்சான பிராக்டிக்கல். அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது தென் நெக்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சுன்னா, மறக்க முடியாது. அதாவது நாஸ்த பிரதேஷு அபிரதேஷு நித்தியம் பாகவத சேவையா, பகவதி உத்தம சுலக்கீர் பக்தி பகவதி நைஸ்தக்கி நம்ம படிக்கிறோம். அதாவது சிவபுண்ணியம் கதா கிருஷ்ணம். இப்ப இந்த கிருஷ்ணர் கதையை நம்ம படிக்கும் போது, இந்த பாகவத் கதைகளை படிக்கும் போது, பாகவதம் படிக்கும் போது சைத்திரம் இந்த பக்தர் சார்ந்த கதைகள் வரும். இப்ப இந்த கதைகள் நம்ம பார்க்கும் போது ஒரு குணங்கள் குரு கிட்ட பாக்குறோம். அந்த ஒரு குரு அதே நம்ம பாக்குறோம். தென் அந்த குணங்கள் பாக்குறது மட்டும் இல்ல, அந்த குணங்களை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நேரடியாக படிக்கிறதோட இல்ல, நேரடியாக நம்மளால அவங்கள உணர முடியும். அவங்க செய்யற அந்த விஷயத்த வந்து எப்படி பகவான் கிட்ட சரணகதி அடையணும், நான் முழுமையா மனசு கொடுக்கணும்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த உதாரணம் நம்ம குரு மகாராஜ் தான். அவருக்கு அப்பாற்பட்டு யாரையும் நம்மளால பார்க்க முடியாது. இந்த உடம்புல நம்மளுக்கு காய்ச்சல் இருந்தாலும் எஞ்சிக்க மாட்டில்ல,
அவர் இப்படி இருக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் ஏன்னா பிரச்சாரம் பண்றதுக்கு எங்கெல்லாம் வந்து பயணித்துக்கிட்டு இருக்காரு. இப்ப பாரு சிங்கப்பூர் போறதுக்கு அவர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கும் காரணம் தான் வந்து பிரச்சாரம் பண்றதுக்குன்னு. அப்புறம் வந்துட்டு மகாவரா அப்படி சொல்லுவாரு, மலேசியா கிட்ட தான் இருக்குது, 2 மணி நேரம் தான், வா மலேசியாவுக்கு ஒரு எட்டு ஓடிட்டு வரும்னு சொல்லுவாரு பாருங்க. அது கண்டிப்பா அது நடக்கும். இது வந்துட்டு அப்புறம் அதே நேரத்தில் சொல்றேன், இந்தோனேஷியா பக்கத்துல தான் இருக்குது, நான் இந்தோனேஷியா போய் ரொம்ப நாள் ஆச்சு, இங்கேருந்து கப்பை ஏறி போனா 2 hour தான், போவோன்ட்டு இது கண்டிப்பா நடக்கும். ஒரு 3 4 நாள் போயிட்டு வருவோம்னு கண்டிப்பா இது சொல்லுவார். இது வந்துட்டு எப்படி எங்க எப்படி கொண்டு போகணும், எப்படி ட்ரீட் பண்ணணும்ட்டு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு மகாராஜ் கிட்ட மட்டும் நம்ம சேவையில இருந்தா இல்ல சோ அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு இல்லைன்னா முடிஞ்சு. சோ அந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னா இன்னும் ஆஸ்திரேலியா கதைக்கு போறேன். இப்ப குரு மகாராஜ் என்ன பண்ணாலும் இந்த ஏர்போர்ட்ல அவர் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணி நாங்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம். அப்ப குரு மகாராஜ் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? 2 விஷயம். ஒண்ணு ஷாப்பிங் பண்ணணும், இல்ல பக்தரை பார்க்கணும். ஷாப்பிங் பண்ணணும், இல்ல இன்னொன்னு என்ன பண்ணணும்னு சொன்னேன், பக்தரை பார்க்கணும். இப்ப 2ம் ஒரே நேரத்துல சேம் குரு மகாராஜ் நீங்க அதை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, ரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப குரு மகாராஜ் நான் புதுசு, கணக்கு புதுசு, குரு மகாராஜ் தெரியும் நான் புதுசுன்ட்டு. அங்க ரொம்ப நாள் இருக்கிற நாங்க குரு மகாராஜ் சொல்லிட்டாரு நான் ஷாப்பிங் பண்ணலான்ட்டாரு. எங்க போனோன்ட்டாரு, ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டாரா. அப்ப நாங்க என்ன பண்றோம், அப்ப புண்ணிய இவங்க தள்ளிக்கிட்டு இருக்காங்க, சதானந்த பிரபு அங்க இருக்காரு. டக்குன்னு குரு மகாராஜ் என்ன பண்ணாரு தெரியுங்களா? நீ போயிட்டு இந்த அவ கூட பெருசா இருக்குது, நீ போயிட்டு மகாவரா பிரபு அங்க வரல இன்னும். இப்ப என்ன பண்ணாரு, இந்த 2 சேவனை ஒரு சேவனை அனுப்பிவிட்டார் போயிட்டு நீ மகாவரா பிரபுவை நீ கூப்பிடு, நான் கொஞ்சம் பேசணும்ட்டு சொன்னார், என்னமோ கேட்கணுன்ட்டு. இப்ப இந்த சேவனை அழகா கழட்டி விட்டாரு. இன்னொன்னு ஒரு சேவன் சொல்றாரு, நீ போயிட்டு அங்க பாரு, நாங்க பார்த்தோம், அந்த பிரைஸ் என்னன்னு போய் செக் பண்ணிட்டு வான்னாரு. டக்குன்னு என்னைய கூட்டிக்கிட்டு வா போலான்ட்டு வீல் சேர் நாங்க போறோம். இப்ப குரு மகாராஜ் இது அங்க டக்குன்னு என்ன பண்ண, லோக்கல் டிவோட்டி கிட்ட சொல்லி இந்த மாதிரி லோக்கல் டிவோட்டி அங்க உள்ள லீடருக்கு கால் பண்ணுன்ட்டுன்னு சொல்லிட்டாரு. இப்ப நடக்குது, நான் கூடயே இருக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். குரு மகாராஜ் சொன்னாரு, நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்துட்டேன், திருஷ்டிலாம் எடுக்கணும், என்னெல்லாம் வெல்கம் பண்ணணும், நான் வந்ததுல இருந்து யாரும் என்னை டிவோட்டிலாம் வெல்கம் பண்ணல, இந்த மாதிரி வீட்டுல இருக்கேன்ட்டு அவருக்கு தெரியும் யார்கிட்ட பேசணும்னு. அந்த ஒரு டிவோட்டி கிட்ட சொன்னானே, இன்னும் 1 மணி நேரம் குரு மகாராஜ் அந்த வீட்டுக்கு போகணும். குரு மகாராஜ் இருக்கிற வீட்டுக்கு அந்த ஷாப்பிங் பண்ணி 1 மணி நேரம் தான் அது போகணும். அப்ப குரு மகாராஜ் என்ன பண்றாருன்னா, இன்னும் சுத்திக்கிட்டே இருந்து முடிச்சுட்டு சரி வா போலான்னு போறாரு. அங்க மகாவரா பிரபுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. என்ன அதிர்ச்சி காட்டிருக்குன்னா, அங்க டிவோட்டி நிறைஞ்சு கிடக்குறாங்க. இப்ப ஜெய் 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 ஜென் நிறைஞ்சு கிடக்குறாங்க. மகாவரா பிரபு என்ன சொன்னாரு, 2 ஆப்ஷன் கொடுக்குறோம் குரு மகாராஜ், ஒண்ணு நீங்க பக்தரை பார்க்கணும், ஷாப்பிங் பார்க்கணும். அப்ப மகாவராக பிரபு சொன்னாரு, நான் பக்கத்துல தான் இருந்தேன், அவர் என்ன சொன்னாருன்னா, குரு மகாராஜ் எப்படி இருந்தாலும் ட்ரீட் பண்ணிடுவாரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, ஒரு ஆள் கூடயே இருக்கணும், என்னாச்சும் பண்ணிடுவாரு குரு மகாராஜ் சொல்லிட்டாங்க. தென் கால் பண்ணி தயார் நிலையில இருக்கிறாங்க. தென் அங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்ப ஆதிபுருஷ் பிரபு அவங்களோட மாதாஜி இவங்கலாம் வந்துட்டாங்க. அப்ப அவங்க ஜெய்ஜென்னு ஓட்டி இருக்கிறாங்க, ஜெய குரு தேவா ஜெய குரு தேவா, நாங்க வெல்கம் ஓடுது, அங்க ஆரத்தி டிங் டிங்னு வெல்கம் பண்ணி திருஷ்டியை எடுத்துட்டு உள்ளுக்கு வீட்டுக்குள்ள போறாரு. ஜெய ஜெய ஜெயன்னு பக்தர் இருக்கிறாங்க. ஸோ பிறகு அவர் குரு மகாராஜ் டக்குன்னு யார்கிட்ட சொன்னாருன்னா, நான் வந்துட்டேனே, நீங்களாம் என்ன டிசைபிள் தான், குரு பூஜைலாம் பண்ணிட்டீங்களா, ஏன் குரு பூஜைலாம் பண்ணாம இருக்கீங்க, நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணணும் ஹாஸ்பிட்டல்லேருந்து, அப்பதான் இந்த ஈவல் மொமெண்ட்ஸ் எல்லாம் போவன்ட்டு டக்கு நாங்க ஒரு குரு பூஜாவை வழி பண்றாரு. மகாவரா அப்ப சொன்ன, குரு மகாராஜ் இல்ல நான் என்ன பண்றது, அங்க பாரு அவங்க குரு பூஜா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் எப்படி நான் எடுக்காம இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன். அப்ப சரி குரு மகாராஜ், குரு பூஜை முடிஞ்சாலும் நீங்க ரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு குரு மகாராஜ். ஓகே, வேணெல்லாம் ஸ்ரீ குரு சரணா பாத்மான படிச்சுக்கிட்டு டிங்குன்னு ஆடி பாடி முடிஞ்சா ஆர்த்தி முடிஞ்சிருச்சு. குரு மகாராஜ்
சரி நான் போயிட்டு வரேன். எனக்கு குருமா சொல்றாரு, என் செக்ரட்டரி வந்து எனக்கு 2 சாய்ஸ் குடுத்தாரு. ஒண்ணு வந்து நானு ஷாப்பிங் போணும், இல்ல நான் டிவோட்டி பார்க்கணும்னாரு. நான் வந்து ஷாப்பிங் எடுத்துட்டேன். அதனால நான் உங்க கூடலாம் நான் பார்க்க முடியாது. நீங்க வந்துட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியுது நீங்க நான் பேசணும். நான் சன்னியாசினா பிரச்சாரம் பண்ண எனக்கு தெரியுது. என்னோட செக்ரட்டரி விட்டா நான் பேசுறேன்னாரு பாருங்க. அங்க மகாவரா பிரபு காலை இழுத்துட்டாரு. அந்த இடத்துல மகாவராபுரம் என்ன பண்ண முடியும்? என்னாச்சும் பண்ண முடியுமா? சொல்லுங்க நீங்கலாம். என்ன பண்ண முடியும்? என்னாச்சும் பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியாது. சரி குருமகாராஜ் 10 நிமிஷம் பேசுங்க என்னும்போது, 10 நிமிஷம் பேசுறதுக்கு நான் 10 நிமிஷம் தானே சரின்ட்டு அங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் தான் குரு மகாராஜ் போனார். சோ குரு மகாராஜ் தன் பக்தருக்கு கூட எப்படி பரஸ்பரம் பண்ணணும். எனக்கு குரு மகாராஜுக்கு தெரியும். இப்ப குரு மகாராஜுக்கு என்ன தெரியும்னா, நான் டிவோட்டிய பார்க்கணும்னா, நம்ம என்ன பண்ணுவோம், சரி ரொம்ப வந்தாங்கன்னா, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, ஏன்னா இது நான் நேரடியா குரு மகாராஜ் கிட்ட கேட்டேன். ஏன் குரு மகாராஜ், நீங்க ஒரு டிவோட்டி சூஸ் பண்ணியிருக்கலாமே குரு மகாராஜ், ஏன் நீங்க டிவோட்டிய சூஸ் பண்ணலன்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப குரு மகாராஜ் சொன்னாரு, ம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, அப்போ கௌரநம் பிரபு இருந்தாரு. அப்ப அவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, அ ஒரு 10 பேர் தான் கூப்பிட்டுருப்பாங்க. முடியாது குருமா ரெஸ்ட்ரிக்ட்ன்னு சொல்லி ஒரு 10 பேர நான் பார்க்கிறதோட, இத மாரி நான் வழிபடன்னு நெறைய பேர் சொன்னாரு. சோ அவரு வந்து பக்தர் கூடயே எப்ப எப்படி இருக்கணும், எப்ப பக்தர் கூட சங்கம் பண்ணணுன்ட்டு ஒரு ரொம்ப 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 காத்துக்கிட்டு இருப்பாரு. இது வந்து நான் ஒரு விஷயம். சோ தென் அது நடந்துட்டு பிறகு நான் குரு மகாராஜ பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். நம்மனால வெட்டாத சந்தோஷம் எனக்கு. குரு மகாராஜ் எப்படி பக்தருக்கு சேவ பண்றாரு எல்லாத்தையும். அ அவரு பக்தி அவரு யோசிச்சதே இல்ல. இப்ப நம்பளாச்சும் எனக்கு டைம் குடுங்க, நேரம் குடுங்கன்னுவோம். ஆனா அவர பத்தி அவரு சிந்திச்சே கிடையாது. ஒரு நிமிஷம் கூட அவரு சிந்திச்சதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குருநாதர். ஓகே. 1 மணி நேரம் தான் சொல்லியிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன் என்கிட்ட. நம்ம விஸ்வேஸ்வரி மாதாஜி. கிடைச்ச ஒரு கதைய சொல்லிட்டு பிரபு நம்ம நிப்பாட்டலாம். 1.5 hours இருக்கு பிரபு. 12:30 to 2 பிரபு. நீங்க வந்து கடைசியில கேள்வி பதில்களுக்கு 15 minutes வச்சுக்கோங்க. 1:45 வரையும் பண்ணுங்க. உங்களோட சரி இது மாதாஜி. 4:45 வரை வரும். ஓகே. சரி. ஏன்னா டைம் உங்களுக்கு தான் தெரியும். நான் டைம் பிரகாரம் ஆரம்பிச்சு, டைம் பிரகாரம் முடிக்கணும்னு விருப்பப்படுவேன். ஸோ எனிவே தென் இப்ப வந்து நம்ம வந்து ஓகே இன்னொன்னு ஒரு கதை சொல்றேன். இப்ப இது வந்து மலேசியால இருந்தது. பக்தர் கூட வந்து குரு மகாராஜ் வந்து நல்லா அன்பா பழகணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப குரு மகாராஜுக்கு வந்து அந்த சீக்கிரம் ஒட்டிக்கோன்னு சொல்லி இந்த கொன்டேஜியஸ் நம்ம மூச்சு விடுறதுனால அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரயில் மாரி போட்டு குரு மகாராஜ் கிட்டயே விடமாட்டாங்க. அப்ப இந்த பக்தர்கள்லாம் குரு மகாராஜ் கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு கிட்ட போவாங்க. அப்ப இதுதான் பரதுக்க துக்கி. இந்த வைஷ்ணவர்கள் பரதுக்க துக்கி. இப்ப குரு மகாராஜ் என்ன பண்றாருன்னா, அ அவங்க கிட்ட ஆளுங்க போய்க்கிட்டு அவங்க கிட்ட வந்து போறாங்க. கு அங்க உள்ள சிறுவனுங்கலாம் அடிச்சு தள்ளி உடுறாங்க. ஆ! ஹூ! ஊன்றாங்க. நானு குருநாதர் கண்ணுலேருந்து தண்ணி ஊத்துது. அப்ப நான் போய் மகாவராப்பட்ட சொல்றேன். குருமனச்சோட கண்ணுக்கு என்னமோ பிரச்சனை நினைக்கிறேன். தண்ணி நம்பளுக்கு தெரியுது அவரு உடம்பு முடியல. அவர் கண்ணுல தண்ணி ஊத்துதுன்ட்டு. அப்ப நான் சொல்றேன் மகாவராப்பர் வந்துட்டு என்ன குருமச் கிட்ட போயிட்டு, "என்ன ஆச்சு? ஏன் தண்ணி ஊத்துதுன்ட்டு" கொஞ்ச நேரம் நிப்பாட்டி, அந்த அந்த கண்ணுக்கு மருந்து ஊத்துதுன்னு பார்த்தா குருமச் சொல்றாரு, "தயவு செய்து இவங்களலாம் பக்தராக அ இவங்க கூட வந்து நீங்க இந்த மாரி செய்ய வேண்டாம்னு சொல்லு. இவங்கலாம் பக்தரு. பக்தர் மாரி நடந்துக்க சொல்லின்னு" குருமன சொன்னாரு. இத நான் நேரடியா இங்க மலேசியால இந்த கேரளா நான் பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம். இது வந்து பாருங்க, நீங்க நடிக்கக்கூடாது. குரு மகாராஜ் வந்துட்டு நம்மள கண்டுக்கல, அவரு ஒரு ஆளும் பார்க்குறாரு. இந்த இடத்துல நானு நேரடியா அந்த எப்படி ஒரு பக்தர வந்து நம்ம மதிக்கணும், எப்படி நம்ம அவர் கூட பழகணுன்ற விஷயத்த நம்ப பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது, குரு மகாராஜ் வந்து என்ன பண்ணாருன்னா, அடுத்தது வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அங்க வந்து ஒரு குரங்குங்கலாம் இருந்துச்சு. அந்த மரத்து மேல பாரு அங்க குரங்கு இருக்குன்ட்டு, அங்க ஒரு டிவோட்டி இருந்தாங்க. அந்த டியூட்டி பார்த்து அங்க பாரு அங்கேயும் குரங்கு இருக்குன்ட்டு. குரு மகாராஜ் கடுப்பாயிட்டாரு. "நீ எப்படி என் டிசைபிள குரங்குன்னு சொல்ல முடியும்? அவன் என் குழந்தை. நீ என்னை குரங்குன்னு சொல்றேன்னு" அ ஒரு ஜோக்கான ஒரு விஷயம், ஒரு விளையாட்டான ஒரு விஷயத்த கூட என் பக்தனை, என் சீடனை இயல்பாக பேசக்கூடாதுன்னு அவர் பாதுகாத்துக்கிறதுக்காக குரு காத்துக்கிட்டு இருக்கிறார். இது வந்து
இப்படி குருநாதர் வந்து தன் சீடனை பாதுகாக்கணும், அவங்கள வந்து ஒரு விளையாட்டு கூட அலட்சியம் படுத்தக்கூடாதுன்னு அவர் பார்ப்பாரு. ஸோ அப்ப தென் ஒரு மாத்தாச்சி, ஐஸ்வர்யா மாத்தாச்சி. என்ன ஆயிருச்சுன்னா, அவங்களுக்கு வந்து கேன்சர். கேன்சர் இருக்குது. தென் குருமறைச்ச பார்க்க வராங்க. தென் ஃப்ளைட்டுக்கு டிலே ஆயிருச்சு. குருமறைச்சு நம்ம ஒரு ஊர்னு எடுத்துட்டு போவோம். குருமறைச்சு என்ன சொன்னாருன்னா, என் ஃப்ளைட் விட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த பக்தரோட பேசி ஆகணும்ன்ட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட இந்த ஐஸ்வர்யா மாதாஜின்ட்டு அவங்க பகவான் திருநாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க கிடைச்சா வந்துட்டு, அதாவது பேர் கொடுத்தா தான் உங்களை வந்து குரு எடுத்துக்குவாருன்னு கிடையவே கிடையாது. குரு மகாராஜ் அப்படிப்பட்ட சாதாரண மனிதரை நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதாஜி கிட்ட நான் அங்க இருந்திருந்தா என்னென்ன பேசலாம்னு சொல்ல மாட்டேன். நான் குருமர் சொன்னாரு, "கண்டிப்பா கிருஷ்ணா உன்னை நேரடியா வந்து எடுத்துக்குவாரு. நீ கவலைப்படாதன்னு" இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அந்த மாதாஜி கிட்ட பேசிட்டு, தென் ஏர்போர்ட் ஆனாங்க. ஆக்சுவலி ஃப்ளைட்டும் டிலே தான். குருக்கு தெரியாத விஷயமா? 1/2 மணி நேரம் என்னமோ டிலே. கரெக்ட்டா கொண்டு போயிட்டு எல்லாம் நடந்துட்ட பிறகு தென் அதெல்லாம் நடந்துட்ட பிறகு குரு மகாராஜ் என்ன பண்ணாருன்னா, அந்த இடத்துல பேசி முடிச்சோன்னே, அவங்க ஒரு 2 மாசம் கழிச்சு காலமாயிட்டாங்க. அந்த ஹஸ்பண்ட் சொன்ன மாரி, அந்த ஹஸ்பண்ட் சொன்னாரு என்கிட்ட. நான் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், "எப்படி இந்த மாதாஜி இறந்தாங்கன்ட்டு?" அவர் சொன்னாரு, என்ன சொன்னாங்கன்னா, ஆ அவங்க வைஃப் சொன்னாங்களாம், குரு மகாராஜ் வந்து கிருஷ்ணர கொண்டுட்டு வந்தாரு. கிருஷ்ணர் என்னை கூப்பிட்டாரு. நான் அவர் கூட போறேன். என்னைய ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னவங்க கண்ணு அப்படியே கிளம்பிட்டாங்க. இந்த வார்த்தை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து நான் நேரடியா நானே கேட்டது. குரு கிருஷ்ணரை கொண்டு வந்தாங்களாம். கிருஷ்ணா வா போலான்னு சொன்னாரு. நான் இப்ப கிளம்ப போறேன்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, நம்ம நடிச்சுட்டும் குரு மறைச்சுக்கிட்ட நம்ம வந்து பேர் எடுத்து இது மாதிரி நம்ம நினைச்சேன். அப்படி இல்லை. நம்ம குரு கிட்ட அடைக்கலம், இவருதான் என் குருன்னு நம்ம மனசால ஏத்துக்கணுமா, அந்த குரு ஏத்துக்கிட்டாருன்னா கொண்டு போயிருவார். அப்ப இப்பல ஒரு கருணா சாகரா, அப்படிப்பட்ட ஒரு கருணா சுரூபத்தை வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்ல. இதை நான் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு. இப்ப நம்ம குரு மகாராஜோட சீடனா இருக்கிறோமே, இப்ப அவர் சொன்ன விஷயத்தை நம்ம பின்படுத்தணும்னா, அவர் சொன்ன விஷயத்தை நம்ம அடி எடுத்து வச்சு நம்ம போனோம்னா, நம்ம போக மாட்டோம்னு நினைக்கிறீங்களா கிருஷ்ண கிட்ட? அப்படிப்பட்ட ஒரு வைஷ்ணவரை நம்மளுக்கு வந்து பிரபுபாதர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சங்கத்துல நம்ம இருக்கிறோம். நம்மளாம் ஒரு கோட் பிரதர்ஸ், கோட் சிஸ்டர்ஸ். ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் குருக்கு வந்துட்டு எப்படி நம்ம அவருக்கு சேவை செய்யணும். குரு வாப்பு வாசுதேவ கதாருச்சி சேவையன் மகா சேவையன். குருக்கு வந்து எதுக்காக நம்ம சேவை செய்யணும், அந்த வாசுதேவ கதாருச்சி கிடைக்கிறதுக்கு. அதான் விஷயம். அந்த கதாருச்சி எவ்வளவு அளவுக்கு நம்மள உயர்ந்த நிலை கொண்டு போக நம்மளால பிரதி படிக்க முடியாது. நம்மளால அதை வந்து எண்ணிட முடியாது. இவ்வளவு ஒரு கருணை, இப்படிப்பட்ட இது. அதே நேரத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் பண்றாரு. ஆனா ஆதிசங்கர் வந்து குரு அஸ்தகம் சொல்லி ஒரு பாட்டு எழுதிப்பாரு. அதுல இருந்து சார்ந்து நான் வந்துட்டு உங்களுக்கு நான் புகழ் பாடுறேன்னு சொல்லி குருமறைச்சிட்டு சொன்னேன். அப்ப குருமா சொன்னாரு, நான் கேட்க எனக்கு விருப்பம் இல்லன்ட்டாரு. எனக்கு ஒரே கவலை. என்னடா தடவை நம்ம வந்து கவ்யா வாசப்பட்டமேன்னு தூக்கி கீழே போடுறாரு. அப்போ 2 நாள் கழிச்சு குருமறைச்சங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிச்சிரு. நான் எவ்வளவு ஈகோவா இருந்திருப்பேன். என் மனசு, ஐயோ நான் எழுதிட்டேனே, என்ன குரு என்கிட்ட சொல்றாரு, என்னை மன்னிச்சிரு என்றார். குரு மகாராஜ் நீங்க என்ன இப்படி பண்றீங்களே என்ன? இப்ப குரு மகாராஜ் சொன்னாரு, இல்ல நீ ஏன் அதுக்கு காரணங்கள் சொல்றாரு. காரணங்கள் சொல்றாரு. அதாவது நீ இந்த ஆதிசங்கரோடதெல்லாம் கேட்க வேண்டாம். அது மாயாவடி தத்துவம். எங்கடா நீ கிருஷ்ணாவை விட்டுட்டு போயிருன்னு எனக்கு பயம். கிருஷ்ணரை நீ விட்டுட்டு போயிருவேன்னு எனக்கு பயம். எனக்கு அங்கதான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம குரு வந்துட்டு
யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை எப்படி பாதுகாக்கணும், எந்த மாதிரி அவர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளைய வந்துட்டு ரட்சிக்கணும்ட்டு அந்த குரு காத்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஒரு இதுலயும் நிக்கிறார். சரி பரவாயில்ல, நீ என்னத்தான் எழுதுனன்னு பாடு, நம்ம வந்து தேடு. அப்ப என்ன பண்ற, பேப்பர் என்கிட்ட இல்ல, நான் எழுதுனது இப்படி இப்படி தேடி எழுதிட்டு, ஓ பரவாயில்ல நல்லா தான் எழுதியிருக்க, தத்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு அப்படியே ஆனந்தமா ஆடிட்டு ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் பெட்ல, அப்பா அப்பதான் எனக்கு என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் இப்படி அபராதம் பண்ணினே, தப்பா நினைச்சிட்டேனேன்ட்டு இன்ன வரைக்கும் ஒரு காலம் கொண்டு நம்ம அளிக்கிற குரு காரணங்கள் கொடுக்குற காரணங்கள் கொடுக்கலாமா குரு? ஏய் நான் உன் குரு, நான் குதிக்க சொன்னா நீ குதிக்கணும்ன்றார். ஆனா அந்த இடத்துல குரு எப்படி தயாரா இருக்காருன்னு பாரு. சோ அப்படி இருக்கும்போது குரு மகாராஜ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் கூட சேவை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, எப்படி நம்ம பகவானை போய் ஆஹ் உம் ஆஹ் என்ன சொல்லுவாங்க அணுகணும், அவர் எந்த நிலையில நம்ம வந்துட்டு போயிட்டு நிக்கணும்ன்ற விஷயத்த வந்து குரு மகாராஜ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு அவரு நம்மளுக்கு அடிச்சது வந்துட்டு பொக்கிஷம். அதை நம்ம எப்படி அதை பாதுகாக்கணும், அதை எப்படி நம்ம வந்து பலப்படுத்தணும், அவரு கிருபா கொடுக்க தயார் நிலையில இருக்காரு. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, இது வந்து எனக்கு பேய் ஓட்டுன கதை சொல்றேன். இது வந்துட்டு நான் சிங்கப்பூர்ல வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா, இந்த வீடு வந்து யாருக்கும் வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த வீடு வந்து யாருக்கும் வாடகைக்கே கொடுக்க மாட்டாங்க. இப்ப நான் போயிருந்தேன். எனக்கு வேலைக்கு வேணும். ஒரு கடன் தீர்க்கணுன்றதுக்காக வேலைக்கு போறதுக்கு ஒரு ஒரு இறுதி இது. இப்ப நான் எடுத்துட்டு போறப்ப குருமறைச்சு படம் தான் எங்க போனாலும் எடுத்துட்டு போனேன். விக்கிரகம் எல்லாம் கிடையாது. அப்ப குருமறைச்சு படத்தை எடுத்துட்டு போனேன். அப்ப அந்த வீட்டுல அவன் சொன்னா, எனக்கு வாடகை கொடுக்க வேண்டாம். ஒரு நாள் 2 நாளைக்கு மேல இருந்தா நீ வந்து இந்த இடத்துல இரு. நான் ஒரு முட்டா பையன். எனக்கு இன்னும் தெரியாது. நீ 2 நாள் மேல இருன்னு சொன்னா அந்த வீட்டுல என்னமோ பிரச்சனை இருக்குதானே? அது எனக்கு தெரியாது. வீட்டுல என்னமோ பிரச்சனை இருக்கு. டெய்லி தினந்தோறும் காலையில ஏஞ்சான குருமறைச்சுக்கு ஆர்த்தி பண்ணுவேன். அப்புறம் தூங்காத மணிக்கு குருமறைச்சு மணிக்கு ஆர்த்தி பண்ணுவேன். அப்புறம் வீட்டுல உட்காந்து ஜபம் பண்ணிட்டு அப்புறம் வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி இதே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து குரு மகாராஜ் வந்து சிங்கப்பூருக்கு வரும்போது அந்த சேவை கிடைச்சு, அப்போ ஃபுல் டைம் பிரம்மச்சரியாவே ஆக்கி கொண்டு வந்துட்டாரு. ஸோ எனிவே தேன் கதைக்கு கொண்டு வரேன். தேன் அப்ப பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க 1 மாசம் ஆயிருச்சு. இப்ப நான் சொன்னேன், வாடிக்கை சொல்றாடா." அவன் சொன்னேன், "நீ 1 மாசம் 1 மாசம் இருந்துட்டு உண்மையிலேயேவா?" "ஆமாடா 1 மாசம் மேல இருந்துட்டேன்ட்டு." இப்ப வாடகை எவ்வளோடான்னு கேட்டேன். வாடகை எவ்வளவும் இல்ல 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 நீ இரு, நோ ப்ராப்ளம் வந்துட்டு 2வது மாசம் இருந்தேன். இப்பதான் குரு மகாராஜ் வந்து வராரு. எங்கேருந்து வராரு? சிங்கப்பூர்லேருந்து சிங்கப்பூருக்கு வர அப்பதான் எனக்கு சேவை கிடைக்குதுங்க. ஒரு சேவை கிடைக்குது. மறுபடியும் இங்க ஒரு சேவை கிடைக்குது. இப்ப குருக்கெல்லாம் சேவை செஞ்சு முடிஞ்சோனே நான் வந்து ஒரு குருமார் சொல்லிட்டாரு, "திருப்பி நீ போயிரு. நீ வந்து குரு குடுத்த வார்த்தையில வந்து நம்மளுக்கு ஸ்ரத்தா இருக்கணும். இல்லையா குரு கிட்ட வேண்டுவோம்." அந்த நம்பிக்கை அவர் குடுப்பாரு. சரணாகதி குடுப்பாரு. அப்ப குருமா சொல்லிட்டாரு, "நீ போயிரு. நீ முழு நேர பக்தரா மாறிட்டு நீ சேவை செய்யின்ட்டாரு. இங்க வேலை செய்யாதுன்ட்டாரு." இப்ப எனக்கு வேலை செய்யாதுன்ற விஷயமே பெரிய விஷயமே கிடையாது ஆக்சுவலி. எனக்கு வந்து அவரோட சேவை போயிருச்சுன்னா, அவரு போயிட்டாருன்னா என்னால முடியல. அப்படியே ஒரு பைத்தியக்காரன் மாரி. அதாவது ஒரு காதலன் ஒரு காதலியை எப்படி தொலைச்சா எப்படி மன அழுத்தம் ஆகுமோ, அந்த மன அழுத்தம் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சுச்சு. என்னால சிந்திக்க முடியல. என்னால சாப்பிட முடியல. மனச திருடிட்டு போயிட்டாரு. மனச அப்படியே கொள்ளை அடிச்சு அப்படியே கொண்டு போயிட்டாரு. கொண்டு போனவரு, அப்புறம் நம்ம தான் சங்கம் சேர்றோம்ல, எந்த சங்கத்தோட இருக்குமோ, அந்த சங்கத்தோட புத்தி நம்மளுக்கு ஒட்டும். திருப்பி வேலைக்காரன் கூட சேரனா, புத்தி ஒட்டிருச்சு. சரி நம்மளுக்கு தான் இது இருக்குன்ட்டு. குரு வர சும்மா விடுவாரா? இவன் காலைல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கானே, எனக்கு தினந்தோறும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கானேன்ட்டு, இது 3வது மாசம் ஓடுது. இப்ப முடிஞ்சுட்டு கடைசி மாசம்லாம் வந்து 3வது மாசம் வருது. அந்த வீட்ல ஒருத்தவன குடி வச்சாங்க. வேலைக்காரனாட்ட குழி வச்சாங்க என்ன பக்கத்து ரூம்ல. சரி தங்குறோம் 2வது நாள் எவனோ வரான், மந்திரம் படிக்கிறானுங்க, சாமி ஆடுறானுங்க, யார் யாரும் என்னமோ செய்யறாங்க, முடியல.
அப்புறம் முஸ்லீம் பிரீச்சர் வந்தாங்க என்னமோ பண்றாங்க. கடைசியில எனக்கு தெரியாதெல்லாம் நான் வராப்பெல்லாம் என்னமோ ஒரு சாமியாடி இருப்பாங்க. நான் வேலைக்கு போவேன் வருவேன். இந்த கடைசி நாள் வந்து இந்த முஸ்லீம் ஜபம் பண்றவங்க வராங்க. படிக்கிற அந்த பேய் ஓட்டுறவங்கலாம் வந்துட்டு வீட்டுல பேய் பிடிச்சிட்டு இருந்திருக்குது. அந்த பேய் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ஒரு தடியா ஒரு குண்டனை வந்து இவனை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறான். இவன் நீ ஏன் இவனை பிடிச்ச, ஏன் இவனை பிடிக்கலன்னு அங்க கேட்கும் போது, இவன் தான் பிரச்சனை கிட்ட வருது. கிட்ட வராம கீழே விழுந்து மயக்கம் மட்டும் விழுந்தது. என்கிட்ட வராம கிட்ட மயக்கம் மட்டும் விழுந்தது. நான் சொல்றேன் ஒண்ணு, குரு மகாராஜ் வந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க நினைக்காதீங்க குரு மகாராஜ் நம்மளை பார்க்கணும். நம்ம எந்த நேரமும் 24 மணி நேரம் நம்மளை கண்ணில் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பேய் வந்து சொல்லுது சொல்லுது அவனுக்கு இங்கிலீஷே தெரியாது. ஆனா வந்த பேய் வந்து இங்கிலீஷ்ல சூப்பரா வச்சு வாங்குது. டஸ் புஸ்ன்னு பேசுது. என்ன சொல்லுது? பிகாஸ் த ஃபேட் வாட் காய் இஸ் டிஸ்டர்பிங் மீ. நானும் பாக்குறேன் என்னதான் செய்யறேன். அவனுக்கு இன்னும் மந்திரம் படிக்க என்ன செய்யல. எனக்கு ஒரே எக்ஸைட்டட் ஆயிடுச்சு குரு மகாராஜ்ன்ட்டு. அப்புறம் என்ன பண்ண, குரு மகாராஜ் படம் வச்சிருந்தேன், அதை கொண்டு வந்து இப்படி காட்டுற மயக்கம் முட்டு விழுந்துட்டா. அப்புறம் அந்த இடம் வீடும் சுத்தமாயிருச்சு. மறுநாள் காலையில அங்க அனுமான் கோயில் இருக்கு. ஸோ அந்த அனுமான் கோயிலுக்கு போனோம். அங்க வந்து இதே என்ன சொல்லுவாங்க, இந்த டைம்ல தான் அனுமான் ஜெயந்தி ஓடுது. அப்ப டைம்ல அமாவாசை, மார்கழி அமாவாசை. அப்ப வந்து இந்த மார்கழி அமாவாசை அன்னைக்கு தானே அனுமானுக்கு மூல நட்சத்திரம் வரும். அந்த மூல நட்சத்திரத்துல அவருக்கு பர்த்டே கொண்டாடுவாங்க. அனுமானுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றது, சரி பர்த்டே விஷ் பண்ணுமே மனுஷனுக்கு பர்த்டே விஷ் பண்ண போனேன். அங்க போனானே அனுமான் ஒரு குரு சொன்ன வார்த்தை எப்படி பின்படுத்தணும்ட்டு அங்க ஓடுது. சரி, குரு இவ்வளவு அதிசயம் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. இது என்ன 30,000 வெள்ளி தானே கடை, அதை அவரு பாத்துக்கிறார். அவர் போன்ட்டார். சரி என்ன பண்ண, டக்குன்னு போன, டிசைன் பண்ண, கொடுத்தேன், பேக் பண்ண, கிளம்பினேன். கிளம்பிட்டு ஒரு விஷயத்த நான் சொல்றேன், குரு சொன்ன விஷயத்தை பிரிமாணமாக வச்சுக்கொள்ளுங்கள். அவரோட வார்த்தை உங்களை பாதுகாக்கும். இது என் வாழ்க்கை அனுபவத்துல சொல்றேன். நானு சில பிரச்சாரம் பண்றதுக்கு இந்த பெங்காலிங்கெல்லாம் நம்மளை கொண்டு போவாங்க. தமிழ் பிரச்சாரம், இங்கிலீஷ் பிரச்சாரம்னு சில வீட்டுக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்ஸியில நாங்க ஏறி போறப்ப அவனுக்கு பெரிய பிரச்சனை. அவனுக்கு பிரச்சனையிலையும் அவனுக்கு பகவத்கீதை தள்ளி விட்டாச்சு. எனக்கு வந்து ஒரு நல்ல 4 நம்பர் கொண்டு பகவத்கீதை திறந்து பாருன்னா அதுல இருந்து என்னமோ நம்பர் பார்த்திருக்கேன். நம்பர் அடிச்சிருச்சு, பெரிய அளவில் அடிச்சிருக்குது. அவன் கடன் தேண்டு போச்சு. இந்த சைனருங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா, அந்த 10% இல்ல 20% அடிச்ச நம்பர்ல வந்து நம்மளுக்கு சொன்னவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க பார்ப்பாங்க. அவன் வந்து என்னை தேடிக்கிட்டு இருக்கான். 2 மாசமா தேடிட்டு இருக்கான். எனக்கு தெரியல. 2 மாசமா தேடிட்டு இருக்கான். எனக்கு தெரியல. இங்க ரிசைன் பண்ணி வரேன். அவன் வரான். சுவாமி, அவனுக்கு ஒரே சந்தோஷம். யூக்கா அவன் பேசிக்கிட்டு ஒரே சந்தோஷம். காடியில வரான நான் சொல்லிட்டு இந்த மாதிரி குரு மகாராஜ் இந்த மாதிரி கதை இந்த மாதிரி வரன்ட்டு அவன் சொன்னா, இதே மாதிரி நான் கனவு கண்டேன். அது உண்மையா போய் எனக்கு உண்மையிலே ஒருத்தவனை நான் கனவு கண்டேன். ஒரு வெள்ளைக்கார் வந்தார், குண்டா தஃபா, ஒரு சிங்கம் மாதிரி நடந்து வர்றாரு, நீல கலர் கண்ணு. அப்ப நான் அழிச்சுக்கிட்டேன், இதே மாதிரி இந்த இடத்துல போ, ஒருத்தன் நிப்பா, உனக்கு தெரிஞ்சவன் தான், நீ சொல்லு, நான் இந்த காசு வந்து நீ தான் கொடுக்குற, ஆனா நான் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி தூக்கத்துல கனவு கண்டாராம். அதனால தான் வந்து அவன் அந்த இடத்துல டாக்ஸியை ஓட்ட மாட்டானா அந்த ஏரியா. ஏன்னா டாக்ஸின்னு அந்த ஏரியா இருக்குதான். இந்த ஏரியா வந்து இந்த ஏரியாக்கு அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது. சரி, கனவு கண்டுட்டுமே இது ஒரு சாமியாருன்ட்டு அவர் என்ன பண்ணாரு, என்னை ஏத்திக்கிட்டு பார்த்தா அவர் சந்தோஷமாயிருச்சு. அப்ப பேசிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு என்ன பண்ணா, அந்த குருமராட்சி படம் இருக்குல்ல, சின்ன படம் இருக்குல்ல, அது மேல வச்சிருந்த ஒரே அன்பாயிருச்சா, ஒரே சென்டிமெண்டல் பேய் ஓட்டிட்டாரு குரு மகாராஜ். எவனும் மந்திரவாதி ஓட்ட முடியாத குரு மகாராஜ் செஞ்சுட்டாரு. ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு பெரிய ஒரு ஈகோ வந்துருச்சு ரொம்ப குரு மகாராஜ் மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு நான் கேரி பண்ணிட்டு குரு மகாராஜ் குரு உண்மையிலே சொல்றேன். குரு எனக்கு கிருஷ்ணர் தெரியுமோ தெரியலையோ, நான் குரு மகாராஜ் வந்து நம்மளுக்கு எனக்கு நரசிம்மர். எனக்கு குரு மகாராஜ் சிறந்த பாதுகாப்பாளர். அவர் என்ன வேணுமோ நம்மளுக்கு கொடுக்குற ஒரு கல்ப விருட்சம். என்ன கேட்டாலும் வேண்டுங்க, 3 மாசம் குரு மகாராஜ் கேட்டு வேணும், எல்லாதான் கொடுப்பாரு. கொடுக்காது எது எல்லாமே கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது நான் எடுத்துட்டு வரேன், இவர் தான் கனவுல வந்தாரு, நம்பர் அடிச்சிச்சு, நான் உங்ககிட்ட கொடுக்கணும் என்னோட தொகைன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நான் பார்க்கவே இல்லை. சரி என்னமோ கொடுக்குறேன், கோயில போய் கொடுத்துருவோன்ட்டு போய் கொடுக்கலான்ட்டு எடுத்துட்டு சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு வந்துட்டேன். இப்போ மலேசியாக்காரன் கால் பண்றான் பேங்க்ல, நீ எப்ப கடன் கட்டுற?
ஆக்சுவலி நான் கடன் எடுக்கல. எவனுக்கோ கிராண்டோ, அதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போனா அந்த மாதிரி ஜாமீன் கையெழுத்து போட்டு நான் மாட்டிட்டு சிக்காம மாட்டிக்கிட்டேன். ஸோ நான் மாட்டிட்டு நான் வேலை விட்டு நின்னுட்டேன், நான் சாமியார் ஆயிட்டு இந்த மாதிரி என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். பிடிச்சி திட்டி விட்டேன். எவனும் வாங்கினதுக்கு நான் இல்ல நீ தான் பண்ணணுன்ட்டு. என்னடா பண்றதுன்ட்டு கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு சென்டர்ல போயிட்டு என் ஜாமான்லாம் வச்சுட்டு செய்யறதுக்குள்ள என்னமோ கொடுத்தானே எனக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா காசு $50 இருக்குது. இவ்வளவு கத்தியா இருக்குது. நான் போய் சொல்றப்ப சிலுக்குது. காசை மாத்துறேன். என் கடன் எவ்வளவு தீக்கிரமோ கூலியும் கரெக்டா அந்த ரூபாய் இருந்துச்சு. கொண்டு போய் பேங்க்ல ஒப்படைச்சேன். என்னை முழு நேர பக்தராக மாத்துனது அவர். நான் சேரல ஆக்சுவலி, அவர் தான் கொண்டு வந்தார். இப்ப நம்ம நினைச்சோம் நம்மளதான் சேர்ந்துகிட்டு இருக்கணும்ட்டு. ஆக்சுவலி எல்லாம் சொல்லுவாங்க பக்தி வாழ்க்கைக்கு நான் தான் வந்தேன், நம்ம அங்க கூடி இருக்கோம்னா நம்மளே சொல்லிட்டேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, குரு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு, நீங்க குரு தேர்ந்தெடுக்கல. அதுதான் உண்மையான சத்தியமான பிரமாணம். ஆனா நம்ம உணரல. நான் அப்பதான் உணர்ந்தேன். நான் நினைச்சுக்கிட்டேன், ஏன்னா நான் 5-6 குருவை நடிச்சு நான் வந்து கோருகுந்த மகாராஜை சிந்திச்சேன். அவரை தான் நான் குருவை தேர்ந்தெடுக்கணும். 96 நான் இங்க மலேசியால பார்த்தேன், சின்ன பையனா இருக்கும்போது. எடுத்தா இவர் தான் குருவா எடுக்கணும்னு தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் அவரு பகவான் திருடி சரி நிறையா மண்டையில இருந்துச்சு. அப்புறம்தான் எனக்கு ஒரு அடி வந்துச்சு. ஆக்சுவலி நம்ம நினைக்கிறோம் குருவை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆக்சுவலி நம்ம தேர்ந்தெடுக்கல குருவை, அந்த குருவை தான் நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளோட மைண்ட் என்ன பண்ணதுன்னு நம்ம தான் எடுத்தோன்னு அந்த ஈகோ ஃபிட் பண்ணது. இன்ன வரைக்கும் குருவை நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த எப்ப நம்ம அது உணர்றோமோ அப்ப குரு நேரடியா நம்மளுக்கு பேச ஆரம்பிப்பாரு. அந்த குருவோட பாதுகாப்பு நேரடியா நீங்க உணரும். நிறைய விஷயம் வாழ்க்கையில நரசிம்மர் நம்புறணும் இல்ல இதை நம்புறணும், எனக்கு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா உளுந்து 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 குரு மகாராஜ்க்கு ஆர்த்தி பண்ணுவேன். 2 மணி நேரம் பண்ணாலும் பரவாயில்ல, அவரு தான் கதி. அவரு விட்டா எனக்கு வேற இல்ல. இந்த கிருஷ்ணனை நம்பவே முடியாது. ராதாராணி நடு ரோட்லயே விட்டுட்டு போயிட்டாரு ராசலீலையில. நம்மளே விட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சக்குடான் டிலோஜே ஜென்மே ஜென்மே பிரபுசே, இவரை பிடிச்சிருவோம், இவரை காலை பிடிச்சிட்டா போதுன்ட்டு அவரை காலை எப்ப பிடிக்க ஆரம்பிச்சனோ அக்கணமே ஒரு நொடியும் எனக்கு வருகின்ற பிரச்சனை. இப்ப பிரம்மச்சாரினா பிரச்சனை இல்லைன்னு நினைக்க கூடாது. நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய எழுதுகள் இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நிறைய துன்பங்கள் இருக்கு, பணம் தேவைப்படும், நிறைய வசதி தேவைப்படும். ஆனா அத்தனையும் இன்ன வரைக்கும் அவரோட கிருபை கடாட்சத்தினால அவரோட பார்வையில தான் நின்று இயங்கி கொண்டு இருக்கிறேன். கிருஷ்ணரோட பார்வை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா முழுக்க 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 என் ஜெயபதக சுவாமி குருநாதரோட அந்த பார்வையில காரணம் மட்டும்தான் என்னால மூச்சு விட்டுக்கிட்டு இருக்க முடியுது. அவர்னாலதான் இன்னும் இயங்கி கொண்டு இருக்கின்றன. அவர்னாலதான் இந்த ஈப்போ இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் பேர் வச்சதே அவர் தான். இந்த பேர் வச்சதே அவ்வளவுதான். சைத்தன்ய கோபிநாத் நீங்க கேட்டீங்கன்னா அவரும் சொல்லுவாரு. நான் கூட்டிட்டு போயிட்டேன். குரு மகாராஜ் பழக்கம் ஆயிடுச்சா, நீ வா, நீ செஃப்ரான் தானே வான்னு அவரை கூட்டிட்டு போயிட்டேன். சைத்தன்ய கோபிநாத் மதுரை கூட்டிட்டு போயிட்டு வா நம்ம போய் குரு மகாராஜ் கூட்டிட்டு போயிட்டேன். போயிட்டு இருக்கும்போது குரு மகாராஜ் ஒரு விஷயம் தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நான் எல்லா பக்தருக்கும் இலவசமா கொடுக்கணும்னு பாக்குறேன், பக்தர் டொனேஷன் கொடுக்கட்டும். என்ன சொன்ன குரு மகாராஜ், சின்னதா சார்ஜ் பண்ண இருக்கேன். இல்ல, ரொம்ப கஷ்டப்படுகின்ற பக்தர்கள் நிறைய ஏராளமா இருக்கிறாங்க. வெளியே படிக்க முடியாம அவங்களால அந்த ஃபீ கட்ட முடியாம ஏங்கி போய் கிடக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேர்க்கணும், படிக்காதவங்களாம் போய் சேர்க்கணும், போய் சேர்த்துருன்ட்டு நான் எப்போதும் சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க பார்க்கணும், இந்த ஈப்பு இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா அந்த குரு மகாராஜ் இருக்கிறாரு. அதுக்குள்ள நான் கோட் பிரதர்ஸ் கிட்ட மட்டும் ஷேர் பண்றேன். நீங்க நல்லா அந்த லோகோ பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம், அதுல குரு மகாராஜ் இருக்கிறாரு. அது நல்லா பாத்தீங்கன்னா அங்க ஒரு இடத்துல குரு மகாராஜ் இருக்காரு. சோ அப்ப இது அவரு தான் இயங்கி கொண்டு இருக்கிறார். இன்ன வரைக்கும் 40 படிக்காத மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்கன்னா, விஸ்வேஸ்வரி மாதாஜியோ, மணிமுகுந்தா பிரபு, முரளிதர் ஷாம்தாஸோ, சைத்தன்ய நாங்க படிக்க வைக்கல. அவங்கள முழுக்க முழுக்க குருமராஜ் தான் படிக்க வச்சாரு. ஆனா எங்களையே நிமித்த மாற்றமாக பயன்படுத்திக்கிட்டார். நாங்களாம் அவங்களோட ஒரு கருதி தான், வேற எண்ணம் இல்லை.
எங்களெல்லாம் அப்படி ஒரு கருதியாக தான் இந்த இந்த ஈப்பன் சுத்திரி ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இன்னும் இலவசம் நடத்துறது சாதாரண ஒரு விஷயம் இல்லைன்னு நடத்தும் போது 4 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படிதான் ஓடுதுன்னு எனக்கே தெரியல. 4வது வருஷம் என்ன விசேஷம்? 4வது வருஷம் இருக்குமா? 4வது வருஷம் நினைக்கிறேன். ஸோ எஸ் பிரபு, 4வது வருஷம். 4வது வருஷம் எனக்கு ஒரு கட்டத்துல எடுக்கும்போது பயம் எடுத்துச்சு. மாணவர்கள் வருவாங்களா இல்லையான்னு தெரியலையே. குருமராஜ் ஆசையை நான் நிறைவேற்றணுமே இன்ன வரைக்கும். அதனால எனக்கு குருமராஜ் கொடுத்த என்னோட பாட்னர் மணிமுகுந்தா வந்து நல்ல ஒரு பாட்னர் ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து குரு கொடுத்துட்டாரு, நம்ம எல்லாத்துக்கும் போய் சேர்ப்போம். குரு கொடுத்துட்டாருன்ற அந்த ஒரு மனப்பக்குவத்துல தான் நாங்க வந்து இது எப்படி ஏங்குது, எப்படிதான் ஏங்குதுன்னு இன்ன வரைக்கும் நான் சொல்றேன். என்னால சிந்திக்க முடியல. எப்படி ஏங்குதுன்னு எனக்கு தெரியல. அனைத்தும் அவரோட அனுகிரகத்துல தான் ஏங்கிட்டு இருக்குது. இப்ப நான் பேசுறேன்னா அவரோட அனுகிரகம் தான். ஸோ அதனால வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஞானானந்தமயம் தெய்வம், ஞானானந்த இந்த ஞானத்தை கொடுக்கிறவரு நிர்மலம் ஸ்படிக கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐகிரீவ உபசம். இந்த ஐகிரீவரே நம்ம குரு தான். ஞானத்தை அறியாமை புகும் அக்ஞான திருமண்டஷ ஜனாஞ்சனா சலக்க. இந்த அக்ஞானத்தை பொறுத்து அப்படியே நம்மளுக்கு வந்து பக்தியை கொடுப்பாரு. அப்படி நேரடியா நான் சொல்றேனே, ஸ்ரீ குரு ஸ்ரீ குரு முகா பத்மா வாக்கியா சித்திதி கூரியா ஆக்கியா. அந்த வார்த்தை, அந்த பாடல்களை நீங்க நல்லா ஆய்வு பண்ணி அத்தனையும் குருமராஜோட குணங்களை நீங்க பார்க்கலாம். அந்த கல்யாண குணங்கள் அத்தனையும் குருமராஜ் கிட்ட இருக்குது. அவரோட சொன்ன வார்த்தை ஒண்ணும் அப்படியே பாயம், அப்படியே இதயத்துல போயிட்டு அப்படி ஸ்ட்ரோக் பண்ண. அதனாலதான் எப்போதும் சொல்லுவேன், நம்மளோட குருவோட கிளாஸ் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது, நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. ஏன்னா இந்த இருக்கின்ற அந்த ஒன்லைனோட அந்த விஷயத்துல நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு வந்து அந்த பாக்கியம் இருக்குது. இப்போ குருமராஜுக்கு வந்து கண்ணு கொஞ்சம் பிரச்சனை. இது வந்து இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கேமரா ஏன் ஆன் பண்ணணும் நான் சொல்றேன். அப்ப குருமராஜ் வந்து டிவி இருக்கும், பெரிய டிவி இருக்கும். சில பேர் இங்க வந்து கேமராலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அது பிரச்சனை இல்லை. அது வந்து கிளாஸ் இல்லைல்ல, என்னைய கேட்குறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு இப்போ பெரிய டிவி இருக்கும் குருமராஜ் கிட்ட. அந்த ஒரு குறிப்பிட்டு ஒரு டிவோட்டியை மட்டும் அவர் சூஸ் பண்ணாரு. ஏன் அதுன்ட்டு கண்ணு சொல்றாரு. அதை காட்டினாங்க, குருமராஜ் காட்டிட்டு பிளாஸ் பண்ணிட்டாங்க. குருமராஜ் பிளாஸ் பண்ணிட்ட பிறகு முடிஞ்சிருச்சு. சார் நீ நல்லா இருக்கு, கிருஷ்ணமரி கிறிஸ்தோன்னு அந்த ஜூம்ல இது பண்ணுவாரு. அப்புறம் வந்து யதார்த்தமா இந்த குடும்பத்தை நான் பார்த்தேன். இந்த குடும்பம் அந்த குருமராஜ் மீட் அந்த ஜூம்ல அவர் சூஸ் பண்ண ஆளை வந்து நான் பார்த்தேன். பார்த்துட்டு பிறகு மலைமலையா அழுந்துட்டு சொன்னாங்க, நாங்கெல்லாம் குருவை பார்க்கறதுக்கு தகுதி இருக்கா? குருவை எங்களை வந்து இது பண்ணுவாரான்னு எங்களுக்கு இது இல்லை. ஆனா எங்களை பெருசாக்கி எங்களை பார்த்தாரு. எங்க வீட்டுக்கு குருமராஜ் வந்துட்டாரு. என் பிள்ளை வந்து ரொம்ப டவுனா இருந்துச்சு. குருவை பார்த்தானே ராத்திரி எல்லாம் குருமராஜ் தான் பேரை சொல்லி நாத்திக்கிட்டே இருந்துச்சு. இதுதான் குருவோட கிருபா. குரு அது என்னன்னு தெரியல, நம்மள சொன்னல கண்ணு விஷயத்த. அந்த கண்ணு பார்த்ததுல இருந்து அந்த பிள்ளை வந்துட்டு குரு மகாராஜ் கண்ணு அழகா இருக்கு, குரு மகாராஜ் கண்ணு அழகா இருக்கு. அவர் என்னையே பார்த்தாரு, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஜூம்ல எத்தனையோ பேர் இருக்கீங்க, அவர் என்னையே பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு எப்படி உணர்ந்துச்சு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ நீங்க வந்து ஜூமுக்கு போனீங்கன்னா இந்த வைஷ்ணவரோட கிருபா ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி குரு மகாராஜ் வந்துட்டு அந்த நேரடியாக அவரை வந்து நீங்க தொடர்பு கொள்ள இந்த பார்வை கிருபா உங்களை. சரிங்களா? சரி. 1:50 காட்டுதீங்க. ரைட்டா? 1:50 இந்தியால? எஸ் பிரபு. பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ 10 நிமிஷம் இருக்கு. நம்ம கேள்வி பதில் மாதாஜி சொன்னாங்க. எஸ் பிரபு. நான் ஒரு முட்டா பையன் வேற. என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரியல. இந்த முட்டாள் பையன் தெரிஞ்சது சொல்றேனே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா வளர்மதி அம்மா. நான் இப்பதான் உங்களோட தரிசனமே கிடைக்குது, நல்ல தரிசனமே. ஹரே கிருஷ்ணா உங்களோட பிரபு. student தானே அது நீங்க? ஆமாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க பிரபு. நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு நல்லா பிரபு. இருக்கேன். உங்க வீட்டுல எல்லாம் பக்தி வாழ்க்கைக்கு அனுகூலமா இருக்கிறாங்களா? அதே மாதிரி ஓடிட்டு இருக்கு பிரபு. எப்படி கிருஷ்ணரோட கருணையில எப்படி கிளாஸ் அட்டன் பண்றேன். உங்களோட குருவோட ஆசீர்வாதம். உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆமா டிப்ஸே கொடுத்துட்டேன்.
இந்த டிப்ஸ சரி. பயன்படுத்துங்க. அது வெற்றி. சொல்லுங்க மத்தஜி, என்ன உங்களோட கேள்வி? எனக்கு ஒரு வரம் வரம் கொடுக்கணும் நீங்க. நான் வரம் கொடுக்கறதுக்கு நான் யாருமா? நீங்க வந்து குரு மகாராஜரோட அப்படியே நான் அப்படியே தான் பாக்குறேன். நான் குரு இல்லம்மா, நான் ஒரு நாளும் கொண்டு அது அங்க இருக்குது. நான் ஒரு மலத்தை கொண்டு போயிட்டு அங்க வச்சுக்கினா அழுக்கு. சரி அவர்கிட்ட சொல்லுங்க, இருந்து தான் என்ன பிரபு மத்தஜி வேணும்? நீங்க அவர்கிட்ட இருந்து தான் எல்லாமே எங்களுக்கு உங்க மூலியமா கிடைக்குது இல்ல பிரபு. என்ன இப்ப நீங்க வேணும் உங்களுக்கு? என்ன கிளாஸ் இப்ப என்னைக்கு குரு மகாராஜ பத்தி எவ்வளவு கிளாஸ்ல இவ்வளவு புகழ்ந்து பேசுறீங்களோ, இந்த மாயையினால இது எனக்கு மறக்கவே கூடாது. என் பிறவி கடந்தும் இந்த புகழ் அப்படியே என் ஞாபகத்துல என்னைக்கும் இருக்கணும். அந்த வரத்தை எனக்கு கொடுங்க. ஏன்னா இந்த மாயினால இப்ப கேக்குறோம், உற்சாகமா இருக்கிறோம், மறுபடியும் அது அப்படியே டவுன் ஆகி போயிருது. அதனால எனக்கு இந்த வரத்தை நீங்க கொடுக்கணும் பிரபு. குரு இந்த மகாராஜ் வரத்தை பேரும் இந்த வரத்தை கொடுக்கறதுக்கு குரு தான். நான் கிடையாது, குரு கொடுத்துருவாரு. ஹரே ததாஸ்து. ஹரே கிருஷ்ணா பிரபு. ராதாகிருஷ்ணா நிறுத்திரஸ்து. ஹரே விடாமுயற்சி. குருமரட்சி இதுக்கு ஒரு பதில் கொடுத்தாரு. இதே கேள்வி ஒரு சீடன்கிட்ட கேட்கும் போது, இது கலியுகம், நம்ம என்ன செய்ய முடியாது, ஆனா விடாமுயற்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க, அது கிருபை கட்டிரும்னு சொல்லுவாரு. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து குருமராட்சி கருணை கொடுத்துட்டாரு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம் பிரபு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. பக்தர் குடும்பத்துல இருந்தோம்னா பக்தியை பயிற்சி பண்றது அவ்வளவு சுலபம், ரொம்ப சுலபம். அதனால அது அலட்சியமாக இருக்கும். ஆமாங்க பிரபு. பரவாயில்ல. ஆனா சிரமம் படும் போதுதான் அதோட அருமை தெரியும். மறக்கவே மாட்டோம். ஒரு நேரமும் எப்படி நான் செய்யணும், எந்த மாதிரி இருக்கு. மண்மனாபாவ மட்பக்தோ. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கா இல்லையா? இப்ப ஆமாங்க பிரபு. அப்ப குருவோட கிருபா கிடைச்சிருச்சு தானே? கிடைச்சிட்டு கண்டிப்பா. உணராம இருக்கீங்களே வளர்மதி. அதுதான் மாயையினால இப்படி இருக்காதுன்னு அது வரங்கேற்றேன். அதுதான் உங்ககிட்ட வரவே கையில கேட்டேன். கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எனக்கு வெண்ணெய் கொடுங்கன்னா என்ன பண்றது? எடுத்து சாப்பிடுங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு பிரபு. ஹரே கிருஷ்ணா. அன்னைக்கு உங்களை பார்க்க முடியலன்னு எனக்கு வருத்தமா இருந்துச்சு பிரபு. பகவத்கீதை 2வது யூனிட்டுக்கு வந்து எட்டி மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்க. கிளாஸ் அட்டன் ஃபர்ஸ்ட் வரும்போது வருது சைத்தன்ய பிரபு வரும்போது நீங்க ஐயோ அவர் வந்து ஒரு முகத்தை கூட காட்டலையே, இப்படி எட்டி மட்டும் பார்த்துட்டு போயிட்டாரு, மறுபடியும் அவர் பார்க்கவே முடியலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு சரி உங்களை மத்தஜி, பார்த்து குருமராட்சி பத்தி பேசுவோம். என் பத்தியில அப்புறம் நானு ஸ்மிருதி சபால பேசலாம். ஹரே சரி. கிருஷ்ணா. ராதாசி அமைப்பிரயா மாதாஜி கேள்வி கை தூக்கியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, நீங்க குரு மகாராஜ் அப்புறமா மகாவராக பிரபு அவருடைய அந்த லீலைஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல பிரபு. எங்களுக்கு அவருடைய பிக்சர் இருந்ததுன்னா கூட நீங்க காமிக்கலாம் பிரபு. ஜஸ்ட் நாங்க அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறோம். மகாவராக பிரபு. நான் கவலைப்படாதீங்க. நீங்க ஏன் பாக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு கிளாஸ்க்கே கூப்பிட்டுறேன்னு இருக்கிறேன். விஸ்வேஸ்வரி கோபிகா மாதாஜி எனக்கு உதவி செய்யுங்கன்னு இருக்காங்க. நான் அவர்கிட்ட கண்டிப்பா நான் பேசுறேன். கண்டிப்பா அது ஒரு நாள் வருவாரு. அவரு நீங்க நேரடியா அவர் கூட சங்கம் எடுக்கலாம். சரியா? சரிங்க பிரபு. பிரபு, அப்புறமா இந்த ஐஸ்வர்யா மாதாஜி ஒரு மாதாஜி அவங்க வந்து தீட்சை எடுக்கல. ஆனா குரு மகாராஜ் கிட்ட எடுக்கல. வந்து ஒரு அடைக்கலம் தான். சர்வீஸ் மட்டும் பண்ணிருக்காங்க. சர்வீஸ் கூட எங்க கோயிலுக்கு வரவங்க போக முடிஞ்சு, அவ்வளவுதான். ஆனா குருவோட சித்தா ஓகே நம்பிக்கை. ஓகே. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கிடைக்காது. எல்லாத்துக்கும் கிடைச்சிச்சுன்னா அது ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பொக்கிஷம். அது சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு நான் என்ன பண்றேன், சிமீஸ்வர பிரபு கிட்ட நான் பேச பாக்குறேன். உங்களுக்கு மலேசியால வந்துட்டு அவரு தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா குருமரட்சி அந்த அந்த வெட்டிடுவாங்க கழுத்து. ஸோ அப்ப இங்கேருந்து போவாரு குருமார் சர்வ் பண்றதுக்கு சிமேஸ்வர பிரபு. அவர்கிட்ட சரக்குங்கள் எக்கச்சக்கமா வச்சிருக்கிறாரு. அள்ளி 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 அப்படியே கடல் வந்துகிட்டே இருக்கும். சொரக்க சொரக்க வந்துகிட்டே இருக்கும். சொரக்க சொரக்க கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். கூப்பிட்டு பேச சொல்லுங்க பிரபு. கண்டிப்பா எப்ப மத்தாஜி? நீங்க எந்த நாள் வேணாலும் கூப்பிடுங்க பிரபு. நம்மளுக்கு இந்த டைம் 12:30 இங்க இந்தியா டைம் 12:30 to 2 வந்து பேச சொல்லலாம். வீக் டேஸ்ல நெக்ஸ்ட் வீக் கூட பேச சொல்லலாம். நெக்ஸ்ட் மண்டே டியூஸ்டே அதுல கூட கூப்பிடலாம். ஓகே, நான் அரேஞ்ச் பண்றேன். கவலைப்படாதீங்க. நிறைய பேரு மகாவராகவே நீங்க கூப்பிடுங்க பிரபு. இவங்களையும் கூப்பிடுங்க பிரபு. ப்ளீஸ் கூப்பிடுறேன். நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க அவங்க எல்லாம் சங்கம் எடுக்கலாம். எவ்வளவு நாள் வேணும் பேசிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிடலாம்.
கண்டிப்பா வாரம் கூப்பிடுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? நான் கோகுல் இவங்கெல்லாம் யாரெல்லாம் தமிழ்ல சேவை செஞ்சிருக்காங்க அவங்களாம் நான் கூப்பிட பாக்குறேன். கண்டிப்பா ப்ளீஸ். எங்க ஹரே கிருஷ்ண. எல்லாருக்குமே உற்சாகம் கேட்கதான் நம்ம எப்படி சேவை பண்ணணும், எப்படி குருவை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்றது தெரியுது. அதுக்கு முன்னாடி வரையும் தெரியல. யாரு கிருஷ்ணாவை கிட்ட ப்ரே பண்றதா அப்படின்ற மாதிரி, குரு கிட்ட ப்ரே பண்றதா அப்படின்ற மாதிரி. இப்ப எல்லாத்துக்குமே இப்ப கிளாஸ் கேட்கதான் குருவை மட்டும் நம்ம சார்ந்து இருந்தா போதும், குரு சொல்றதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும். குரு தான் நம்மள கிருஷ்ணா கிட்ட கூட்டிட்டு போவாரு அப்படின்றது புரியுது. ஏன்னா இதுதான் உண்மையான கதை. ஏன்னா இப்ப என்ன கதைன்னா, இந்த ஒரு கதை இருக்குது, அருமையான கதை. விஸ்வேஸ்வரி மாதாஜி சொன்னதுல சொல்ல போறேன். என்ன கதைன்னா, கிருஷ்ணருக்கும் குருக்கும் போட்டி நடக்கும். என்ன போட்டி நடக்கும்னா, குரு சொல்லுவாரா, கிருஷ்ணா சொல்லுவாரா, இந்த ஜீவன் முடியாது, அவன் சேர்த்துக்க முடியாதுன்னு. அப்ப கிருஷ்ணா குரு சொல்லுவாரு, இல்ல இல்ல இல்ல, அவன் திருந்திட்டான், வாய்ப்பு கொடுப்போம். அதனாலதான் இந்த சில நேரத்துல கிருஷ்ணன் வேணுமிக்கு நம்மள மாயாளி போடுவாராம். இவன் குருக்கும் கிருஷ்ணருக்கும் எப்போதும் போட்டி இருந்துகிட்டே இருக்கும். எப்போதும் எல்லா இடத்துலயும் நான் சொல்லுவேன், இவன் தெளிக்கிறானா நான் தெளிக்கிறேன்னு குருக்கும் கிருஷ்ணருக்கும். இப்ப குரு சொல்லுவாராம், குரு தோத்து போயிட்டாருன்னா கிருஷ்ணன் சொல்லுவாரு, இன்னொன்னு ஒரு வாய்ப்பு கூட, நம்மள மறுபடியும் நம்மளுக்காக பிச்சை எடுப்பாராம். வாய்ப்பு கொடுங்க, தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி குருநாதர் கிருஷ்ணர்கிட்ட பிச்சை எடுப்பாராம். அதனால நம்ம தான் சின்சியரா நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் குரு மகாராஜ்க்கு. வெரி வெரி என்ன சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம என்ன பண்றோம்னா, இதை ரொம்ப ஒரு அலட்சியமாக நம்ம பார்க்கணும். ஸோ அதனால அடுத்தது நான் எப்போதும் சொல்லுவேன், என் கிளாஸ்ல இருந்தீங்கன்னா சொல்றேன், நான் கிருஷ்ணரை நான் நம்புறனோ இல்லையோ, ஏன்னா நடு ரோட்லயே ராதாராணி உச்சகட்ட ராசிலீலையிலே விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாம் கோபிகள் எல்லாம் சேர்ந்து ஹரே கிருஷ்ணன்னு பாட, அந்த காட்டுல எல்லாம் செடிங்களும் சரி, அப்பதான் கிருஷ்ணரே வந்தார். ராதாராணிக்கே அந்த நிலைனா நம்ம நிலை என்ன ஆகுது அக்கோதி. இங்க குருவை நம்புனா, குரு என்னது கிருஷ்ணர்கிட்ட என்ன பண்றாரு, பரவாயில்ல வாய்ப்பு கொடு, பாவம் வாய்ப்பு கொடுன்றாரு. அங்க ராதாராணியே பதில் விட்டுட்டு போறாரு. இப்ப யார நம்பலாம்? யார நம்பினா அவர்கிட்ட போயிடலாம். குருவை நம்பினா முடிச்சு, கேரண்டி 100%. அவர் சொன்ன வார்த்தை போதும், கொண்டு போயிருவாரு கைப்பிடிச்சு. கிருஷ்ணா இப்ப ராதாராணி எது கொடுத்தாலும் கிருஷ்ணா வேண்டாம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப இங்க நம்ம குருவை கொண்டு போயிட்டு கிருஷ்ணா வேண்டாம்னு சொல்ல முடியுமா? கிருஷ்ணா என்ன பண்ண, தலையில இப்படி முக்காட்டை போட்டுக்காரு, போச்சுடா ஏன்பா இப்படி பண்ற. குரு கிருஷ்ணர் குரு கிட்ட, ஏன் இப்படி பண்ற, ஏன் இதெல்லாம் கொண்டு வர, கால எனக்கு இந்த மாதிரி முரளின்ற ஒரு பையனை கால்ச்சடை ஏன் கொண்டு வர, அவிச்சு ஏன் என் பிராணத்தை எடுக்கிறேன்னு சொல்லுவாராம். இந்த மாதிரி கிருஷ்ணர் காத்து கொண்டு ஏங்கி கொண்டு இருக்கின்றாரு நம்ம சொல்றோம்னா, இந்த கிருஷ்ணரோட கருணா சுரூப சக்தினா அது குருதான். கிருஷ்ணரோட கருணை உணர போறீங்களான்னா, குருவை பார்த்தீங்கன்னா அவர் தான் கிருஷ்ணனோட கருணை. குரு கிருஷ்ணா குரு சுரூபா, கிருஷ்ண குரு சுரூபா. ஆனா என்ன சுரூபா? கருணா, கருண சுரூபா. கருண சுரூபமாக குரு கிருஷ்ணரோட அவதாரம் கருண சுரூபமாக பூமி எல்லாத்தையும் எடுக்கிறார். அதனாலதான் நான் எப்போதும் சொல்வேன், சில சீடர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஏன் குரு மறைச்சு அவங்க ஒரு மீட் பண்ணோன்னா இருக்க, ஏன் குரு மறைச்சு ஒரு கிடைக்கல. சொல்றதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை. ஆக்சுவலி நம்மளுக்கு அது தகுதியே கிடையாது. அவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு குருக்கு மட்டும் தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்குது. அப்ப ஏன்னா குரு தகுதியிலானதான் கொண்டு போறதும் பூமிக்கு வந்திருக்கிற, தகுதியானவனை ஏன் கொண்டு போன, நீ தகுதி ஆயிட்டிய, உனி நான் கொண்டு போய் என்னது, நான் வந்ததே தகுதி இல்லாதவனை தான் கொண்டு போறதுக்கு. இப்ப இந்த மாதிரி மக்களை குரு தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன் இவங்களை ரொம்ப இவங்கெல்லாம் எதிர்க்கிறாருன்னு நீங்க கவலையே படக்கூடாது. ஏன்னா நீங்க கண்டு மகிழ்ச்சியா இருக்கணும். ஐயோ இப்படிப்பட்ட மக்களை புகழ்றாரு. இத நித்யானந்தா பிரபு கிட்ட கத்துக்கின்ற ஒரு விஷயம். நித்யானந்தா பிரபு ஜெகமாதா என்ன பண்ணாங்க, ஒரே அட்டி பானையில மண்டை உடனே ரத்தம் ஊத்துது. நான் கருணை கொடுக்கட்டும், யாரு கருணை கொடுப்பா கௌரா நீ சொல்லுன்னு கேக்குறாரு. இதுதான் குரு.
நித்யானந்தா குருவோட அம்சம்னும் போது இதுதான் விஷயம். சோ குரு தன் சீடனை கொண்டு போறதுக்காக தன் நரகத்து வரைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறார். அதனாலதான் நிறைய கதைகள் பார்க்கலாம். சீடன் நரகத்துக்கு போனாலும் குரு கை பிடிச்சு இழுத்துட்டு போவாரு. அப்ப விஸ்வேஸ்வரி மாதாஜி சொன்ன மாதிரி நம்ம கிருஷ்ண நாமத்தை ஜபம் பண்ணுவோம். அண்ணா முழு சரணாகதி யாருக்கிட்ட கொடுப்போம்? குரு கிட்ட கொடுத்துருவோம். பிரலாட் கிட்ட நரசிம்மர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்ட்டு. அப்ப பிரலாட் சொல்லியிருக்கலாம், நான் உங்ககிட்ட சேவை செஞ்சிருக்கேன். பிரலாட் அது கேட்கல. நான் எப்போதும் என் குருக்கு கைங்கரியம் செய்யணும்ன்றார். துருவா மகாராஜ் கிட்ட கேட்கிறாரு, எப்போதும் என் குருக்கு நான் சேவை செய்யணும்ன்றாங்க. அப்ப பாகவதத்துல நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுனா குருக்கு கைங்கரியம் தான், வேற என்ன இல்ல. குருக்கு கைங்கரியம் பண்ணாலே நான் சொல்றேன், நீங்க கிருஷ்ணா கிட்ட போறீங்க. தப்பி தவறி நீங்க குரு கிட்ட சரணாகதி அடைஞ்சிங்கன்னா, நீங்க அப்படி யாராச்சும் நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா, நான் உங்க கூட நான் வைகுண்டத்துக்கு போனா நான் உங்க இடத்த எடுக்க நான் தயாரா இருக்கேன். இதை நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு குரு மகாராஜ் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் யாரெல்லாம் ஒரு சொன்ன வார்த்தையை பின்படுத்தினா எல்லாம் கோலோக விருந்தான் போவாங்க. அப்படி தப்பி தவறி அங்க போனா கூட நான் சண்டை போட்டு நான் வேணுமா அந்த இடத்த நான் அந்த நரகத்துக்கு போக தயாராக நீங்க கொண்டு போன்ட்டு நீங்கெல்லாம் போகலாம் வைகுண்டத்துக்கு. இதை நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண பிரபு. நித்யானந்த பிரபுவோட கருணை குரு மூலமா உங்க மூலமா எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குது பிரபு. நாங்கெல்லாம் அந்த மாதிரி கீழான நிலையில இருக்கோம். எங்களை எல்லாம் விடுவிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க நீங்க எல்லாரும். வந்தது குரு மகாராஜ், அப்படி கொஞ்சம் கிரெடிட் தேடிக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பேர் மேல ஒரு ஆசை. இன்னும் கொஞ்சம் புகழுங்க விசேஷரி மாதாஜி, சொல்லுங்க. இல்ல பிரபு, உண்மையாதான் பிரபு சொல்றேன், புகழ இல்ல பிரபு. வைஷ்ணவர்கள் வாஞ்சா கல்பத்தரும் கிருபா சிந்திவச்சா பதிதானாம் பாவனைப்போ வைஷ்ணவேப்பியோ நமோ நம. நம்ம எல்லாம் சேர்ந்து குரு மகாராஜுக்காக சுதர்ஷன் நரசிம்மருக்கும் ஒரு பிரார்த்தனை போடுவோம். கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லவாய பராய பரமபுருஷாய பரமாத்மனை பரமகர்ம வந்தரஸ்தானி சம்ஹார சம்ஹார மூர்த்தியோர் மோச்சே மோச்சே. ஓம் நமோ பகவதே மகாசுதர்ஷனாய शोभनकराय उम्पट परब्रह्मणि परम ज्योतिष्ठीश्वः ओम उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं विष्णुमित्रं मृत्युर्नमामि. श्रील गुरु महाराज की प्रभुपाद की जय. गौर प्रेमानंदे. விஸ்வேஸ்வரி மாதாஜி ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். குரு பத்தி பேசுறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பே கிடைக்காது. 72 பக்தர்களுக்கும் உங்க காலை தொட்டு கோம்புறேன். உங்களால குரு மகாராஜ் பத்தி கோட் பிரதர் கிட்ட யாரு பேச முடியும்? நம்ம கோட் பிரதர் கிட்ட தான் பேச முடியும். அந்த 72 பேருக்கும் உங்க காலம் மேலே தொட்டு கும்புறேன். சோ ரொம்ப நன்றி குரு பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. உங்களோட சங்கம் கிடைச்சதுக்கு நாங்க எல்லாருமே பாக்கியம் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து உங்க குரு மகாராஜோட சங்கத்தை நீங்க கொடுத்தாரு. என்னோட இல்ல, நம்மளோட குரு. நம்மளோட குரு மகாராஜோட சங்கத்தை கொடுத்தாரு. நம்மளோட குரு மகாராஜ். எனக்கு குரு என்னோடது இல்ல, நம்மளோடது. அது எனக்கு தகுதி இல்ல அவரு குருன்னு சொல்றதுக்கு. அவரு ஏதோ பிச்சை போட்டு சீடனா இருக்கான், அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. शील प्रभुपाद की जय. हरे कृष्णा. हरे कृष्ण. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நன்றி மாதாஜி.